சார் பிரம்மா பிரம்மா வெள்ளதாடியோட இருப்பாரு, அந்த பிரம்மாவா? அதே பிரம்மா தான். எந்த நாடகம் எடுத்தாலும் பிரம்மாவுக்கு மட்டும் வெள்ளதாடி இருக்கும். நீங்க பார்த்துருக்கீங்களோ? பெருமாளும் சிவபெருமானும் நல்லா கிளீன் ஷேவனா இருப்பா, பிரம்மாவுக்கு மட்டும் கரெக்டா வெள்ளதாடி கொடுத்துருவா. ஏன்னா அவளுக்கு சங்கல்ப மந்திரம் தெரியும். அத்ய பிரம்மணா த்விதீய பரார்த்தே, த்விதீய பரார்த்தம்னா 50 வயசு தாண்டி எடுத்துன்னு அர்த்தம். அதனால அவருக்கு வெள்ளதாடி கொடுத்துடுறா. இப்போ விஷயத்துக்கு வாங்க. அந்த பிரம்மாங்கிறது ஒரு பதவி, பிரம்மாங்கிறது ஒரு பதவி. இட் இஸ் நாட் த நேம் ஆஃப் தட் பர்சன், இட் இஸ் த நேம் ஆஃப் த போஸ்ட். பிரம்மா 100 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறிட்டு இருப்பார். நம்ம 100 வருஷ கணக்கு இல்லை, சங்கல்பத்தில் இருக்கக்கூடிய 100 வருஷத்துக்கு. அதனாலதான் நம்ம சொல்லும் போது அத்ய பிரம்மணாங்கிறோம், இப்ப இருக்கிற பிரம்மா. இந்த இப்போ இருக்கிறங்கிற வார்த்தையை எதுக்கு நம்ம சங்கல்பத்தில் யூஸ் பண்ண போறோம்? இப்போ யார் உங்க ஹஸ்பண்ட்? இப்போ எனக்கு இவர் ஹஸ்பண்ட் சொல்லுவோமோ இல்லையா? இவர் தான் என் ஹஸ்பண்ட்னு சொல்லுவா. எதுக்கு இப்போ இருக்கிற பிரம்மானா? அப்படின்னா முன்னாடி ஒரு பிரம்மா இருந்திருக்கார், பின்னாடி ஒரு பிரம்மா வரப்போறாருன்னு அர்த்தம். அதனால இந்த பிரம்மாவுக்கு என்னைக்குமே அவரும் நம்மளும் ஒரே ஸ்டேஜ். என்ன சார் பிரம்மாவையும் நம்மளையும் கம்பேர் பண்றீங்களே? இல்ல, அந்த விஷயத்தை சக்தி, சாமர்த்தியம், ஞானம், பலவிதமான சக்திகள்ல அவர் நம்மளை விட உயர்ந்தவர். ஆனா நம்மளாம் ஒரே கோஷ்டி தான். ஞாபகம் வச்சுங்க. இப்போ தியேட்டருக்கு போன உடனே இப்போ ஐபிஎல்ல பாக்குறா, இதுல பார்த்தேன்னா இப்போ 100 ரூபாய் டிக்கெட்டு, 500 ரூபாய் டிக்கெட்டு, 1000 ரூபாய் டிக்கெட்டு, 2000 ரூபாய் டிக்கெட் இருக்கும். கார்பரேட் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அனுஷ்கா அங்கே நின்றுப்போ விராட் இங்கேருந்து பேட்டை காமிப்பார். அந்த கார்பரேட் பாக்ஸ் பார்த்துருக்கீங்களா? என்ன கார்பரேட் பாக்ஸ் 2000 ரூபாய் டிக்கெட்டாக இருந்தாலும் எல்லாரும் ஒரே ஸ்டேடியத்துக்குள்ளே தானே இருக்கா? பிரம்மாங்கிறவர் கார்பரேட் பாக்ஸ், நம்ம 500 ரூபாய் டிக்கெட்டுன்னு வச்சுக்கோ, மொத்தத்தில் நம்ம எல்லாம் ஒரே உலகத்தில் தானே இருக்கோம். அதனால சீமலோ பிரம்மலோ శివకేశవ దులలో చీమలో, చీమలో అంటే తెలుగులో எறும்பு, பிரம்மலோ பிரம்மா முதலாக. அதனாலதான் இப்ப பிரம்மாவை எப்படி பார்க்க வேண்டும்னு வத்சாபஹரண சரித்திரத்துல வியாக்கியாதா கேட்பார். பரணில் ஏறி நிலாவை பார்க்குமா போலே இப்படின்னு வியாக்கியாதா சொல்றார், கமெண்டேட்டர். அப்படின்னா என்னன்னா, இப்ப நாளைக்கு ஒரு நம்ம அதுல பண்டிகை. இன்னைக்கு முதல் நாள் அம்மா கிட்ட குழந்தை கேட்கறது, அம்மா அந்த நிலாவை எனக்கு பிச்சுத்தாம்மா. டேய் நிலா ரொம்ப தூரம்டா, நம்ம கைக்கெல்லாம் எட்டாது அப்படின்னு திருத்தாயார் சொல்லிவிடுகின்றாள். ஆச்சு முதல் நாள். 2ஆம் நாள் பண்டிகை, அவ ஏதோ பக்ஷணம் பண்ணணும்னு நினைக்கிறா, அவாத்துல பண்றா போல இருக்கு. அதனால அந்த பண்ணும்போது பக்ஷணத்தை ஏதாவது மாவை சலிக்க வேண்டாவோ, அதனால மாவை எடுத்துத்தா, கடலை மாவோ அரிசி மாவோ, அது பரன்ல வச்சிருக்கா. அப்போ அந்த குழந்தைய பார்த்து சொல்றா, நீ பரன்ல ஏறி அந்த டப்பாவை எனக்கு எடுத்துத்தா. எங்க ஆத்துல எல்லாம் உயரமா இருந்துட்டா இதுதான் ப்ராப்ளம், இதை எடு அதை எடும்பா. அதனால வாமனனா பிறந்திருக்க கூடாதான்னு தோணும். அதனால இந்த டப்பாவை எடுன்னு சொல்லுவாளா. அந்த குழந்தை மேல பரன்ல ஏறி கடலை மாவுங்கிற டப்பாவை எடுத்து கொடுத்துடுத்து. அதான் எடுத்து கொடுத்துட்டியே, கீழவா? இல்லம்மா, நான் நேத்து கீழே இருக்கும்போது கேட்டேன் நிலா எங்கன்னு, ரொம்ப தூரம் சொன்னேன். நான் தான் இப்ப பரன்ல ஏறிவிட்டேனே, நிலா பக்கம் தானே இருக்கும். அஷடே, நேத்து நீ இருக்கும்போது நிலா ஒரு 5 லட்சம் கிலோமீட்டர் இருந்ததா தூரம் உங்ககிட்டேருந்து, இன்னைக்கு 4,99,999.99901 கிலோமீட்டர்ஸ் தூரம். அந்த 0.01 வித்தியாசம். பரன்ல ஏறி நிலாவை பார்க்குமா போலே அப்படின்னா என்ன? நிலாவா இருக்கக்கூடியவன் பரமாத்மா நாராயணன். குழந்தை முதல் நாள் நின்ன இடம் தான் இப்ப நம்ம இருக்கக்கூடிய இடம். பரன்ல உட்காந்துட்டு பாக்குற கூட குழந்தை தான் பிரம்மா. நம்மளை பொறுத்த வரைக்கும் பிரம்மா பரன்ல இருக்கார். ஆனா நிலாவை பொறுத்த வரைக்கும் குழந்தை பரன்ல இருக்கிறதும் பூமியில இருக்கிறதும் ஒண்ணுதான். புரியுதா? வியாக்கியாத்தா எடுக்கிறார். அதனால அமிர்தத்வஸ்ய ஈசானஹா, எவன் ஒருவன் மோட்சம் கொடுக்க வல்ல சாமர்த்தியம் உடையவனோ. இது எந்த திவ்ய தேசத்தை குறிக்கும்? பஞ்ச கிருஷ்ணாரண்ய கஷேத்திரங்கள்னு இருக்கு. கிருஷ்ணனுக்கு உகந்த 5 கஷேத்திரங்கள். திருக்கண்ண மங்கை, பெருமாளுக்கு பேர் என்ன? பக்தவத்சலன். வெரி குட். தாயாருக்கு பேர் என்ன? அது ரொம்ப ஏதாவது ஒண்ணு சொன்னா நீங்க திரும்பி ஏதாவது கேட்பேன். ரொம்ப விசேஷமான தாயார். வெரி குட். அபிஷேகவல்லின்னு பேர் அந்த தாயாருக்கு. தாயாருக்கு 2 புறமும் உத்தராயண தட்சிணாயன காலங்கள்ல தேவர்கள் பிரமரங்களா இருந்து கூடு கட்டுவா, மாறி மாறி கூடு கட்டுவா. அபிஷேகவல்லி தாயார். பக்தவத்சல பெருமாள் வம்சவதிங்கிற ராகத்துல தீட்சிதர் ஒரு கீர்த்தனமே பாடியிருக்கார், திருக்கண்ணமங்கை. அடுத்தது திருக்கண்ணபுரம். பெருமாளுக்கு ஷௌரிராஜன் பேர். உத்பலாவதகே திவ்யே விமானம் புஷ்கரேக்ஷணம் ஷௌரிராஜ மஹம்மந்தே சதா சர்வாங்க சுந்தரம்னு அவ்வளவு அழகா இருக்கக்கூடிய பெருமாள். இந்த ஷௌரிராஜனுடைய நாம சஹஸ்ரநாமத்துல வரும். எங்க? ஷௌரிஹின்னு ஒரு நாமா வரும். அதனால இந்த திவ்ய தேசத்தை தான் குறிச்சிருக்காருன்னு பராசர பட்டர் எடுக்கிறார். திருக்கண்ணபுரம். என்ன பிரசாதம் ஃபேமஸ்? நம்ம வெரி குட், முனியோதர பொங்கல் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காகவாது அந்த திவ்ய தேசத்துக்கு போயிட்டு வாங்க. பிரசாதத்தை ஒரு பிரசாதம் சர்க்கூட்டுன்னு கிரியேட் பண்ணிக்கணும் நம்ம. அதனால எந்தெந்த கோயில தோசை எது
அழகர் கோவில் என்ன சார், அந்த மாதிரி ஒன்னொன்னா வச்சுக்கலாம். இப்போ சரி, இப்போ திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணபுரம். அடுத்தது கண்ணன் கபிஸ்தலம்னு ஒரு திவ்ய தேசம் உண்டு. கஜேந்திர மோட்ச விற்த்தாந்தம் நடந்த இடம் கண்ணன் கபிஸ்தலம், அழகா இருக்கும். அடுத்தது திருக்கோவலூர், கேள்விப்பட்டிருக்கா? விழுப்புரத்துக்கு பக்கத்துல ஆயன்னு பேர் பெருமாளுக்கு. திருவிக்கிரமனா இருப்பார், முன்னாடி வாசுதேவனா எழுதியிருப்பார். இது கண்ணன் கபிஸ்தலம், திருக்கோவலூர். அப்புறம் திருக்கண்ணங்குடி, அதனால திருக்கண்ணங்குடி, திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணபுரம், கண்ணன் கபிஸ்தலம், திருக்கோவலூர். இந்த பஞ்ச கிருஷ்ணாரண்ய கஷேத்திரங்கள்ல திருக்கண்ணபுரம்ங்கிற திவ்யதேசம். அந்த இடத்துல ஆழ்வார் பெருமாள் அனுபவிச்சுருக்கார். அனுபவிச்சு பாடும்போது முதல்ல பாடினார், சரணமாகும் தனதாழடைந்தார்க்கெல்லாம் மரணம் ஆக்கி வைகுந்தம் கொடுக்கும் பிரான். நம்மாழ்வார் இதை அனுபவித்து சொல்ல மதுர கவி ஆழ்வார் எழுத மாட்டேன்னு விட்டார். என்ன சார், சரணமாகும் தனதாள் அடைந்தார்க்கெல்லாம், யாரெல்லாம் பெருமாள் கிட்ட போய் சரணாகதி பண்றாளோ மரணம் ஆக்கி வைகுந்தம் கொடுக்கும் பிரான்னு எழுத மாட்டேன்னு விட்டார் மதுர கவி. ஏன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க திருக்கண்ணபுரத்துக்கு போறேள், பெருமாளை கேசாதி பாதமா சேவிக்கிறேள், சரணாகதி பண்ற பெருமாளே மோட்சம் கொடுன்னா அதே இடத்துல கொடுத்துருவோம். யாரும் போக மாட்டா பாருங்க. போன உடனே மோட்சம்னா யார் போவா? அதனால மதுர கவி ஆழ்வார் எழுத மாட்டேன்னு விட்டார். அப்ப என்ன சொல்லட்டும்னர் நம்ம ஆழ்வார், மரணம் ஆனால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான்னு சொல்லு. அவா கர்மாக்கு ஏத்தவாறு என்னைக்கு அந்த ஜீவாத்மா சரீரத்தை விட்டு பிரியறதோ அப்போ மோட்சம் இந்த பெருமாள் கொடுப்பார்னு சொல்லுந்து. உதாமிருத் அமிர்தத்வஸ்ய ஈசானஹா, உதா அமிர்தத்வஸ்ய ஈசானஹா, மோட்சத்தை கொடுக்கிறார் திருக்கண்ணபுர பெருமாள். யார் அவர்? அவர்தான் அமிர்தம். பின்னாடி சொன்ன பாருங்க, எதன்னேனாதி ரோஹதி, அன்னம்னா அமிர்தம்னு. அமிர்தம்னா என்ன சார்? அதான் தேவர்கள்லாம் ஒரு அமிர்தம் குடிச்சு பார்த்திருக்கீங்களா? அந்த அமிர்தம் குடிச்சா என்ன நடக்கும் சொல்லுங்க? அமிர்தம் குடிச்சா என்ன நடக்கும்? சாகவே மாட்டோம் சார். நோ டெத், மெரி they lived happily ever after அப்படின்னு இந்த ஃபேரி டெய்ல்ஸ்லாம் முடிக்கிற மாதிரி இருக்கலாம். இதுதான் தப்பு. சனாதன தர்மத்துல எவன் ஒருவனுக்கு பிறப்பு கிடையாதோ அவனுக்கு தான் மரணம் கிடையாது. யாருக்கெல்லாம் இந்த சரீரத்துக்குள்ள பிரவேசம் இருக்கோ ஆத்தானா பேரும் மரித்தாக வேண்டும். உயர்ந்த ஆச்சாரியர்கள், சங்கரர் 32 வயசுல பரமவதிச்சார், ராமானுஜர் 120 வயசு. அவள்லாம் நினைச்சிருந்தா பெருமாள் அவளுக்கும் அந்த அமிர்தம்ங்கிற ஜூஸ் ஒரு அமேசான் மூலமா அமிச்சு, நீ இதெல்லாம் குடிப்பா சங்கரரே ராமானுஜரே, இதெல்லாம் குடிச்சுட்டு இன்னொரு வருஷம் வாழ்க்கை முழுக்க இருங்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஏன் இவாள்லாம் 32 வயசு நம்மாழ்வார்? ஏன்னா பூமியில் தொட்டு பிறந்தால் மரணம் ஏற்படும். இந்திராதி தேவர்களுக்கும் மரணம் உண்டு, ஞாபகம் வச்சுங்க. யாருமே பிரம்மாவே போஸ்ட மாத்திட்டாருன்ட்டா அப்புறம் என்ன இவாள்லாம் இந்திராதி தேவர்கள்? பின்ன அமிர்தம் அமிர்தம்னு சொல்றாளேன்னா ரொம்ப அழகா ஒரு வார்த்தை வால்மீகி ராமாயணத்துல சொல்லுவா. இது பாலகாண்டத்துல வரும். ரசாயனம்னு பேர். அந்த கன்காக்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு ரசாயனம்னு பேர். ரசாயனம்னா என்னன்னு ஆயுர்வேத சாஸ்திரம் படிச்சவாளை கேளுங்க. எது ஒன்னும் லாஞ்சிவிட்டி கொடுக்குமோ, லாஞ்சிவிட்டினா நாட் இம்மார்டாலிட்டி. லாஞ்சிவிட்டினா இப்போ 70 வயசு இருக்கக்கூடியவர், இப்பெல்லாம் மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கிறதுனால கஷ்டப்பட்டு 70 இருக்கவா, 80 இருக்கா, 80 இருக்கவா, 90 இருக்கா, எவ்வளோ பார்க்கணும் நம்ம. இட் இஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஒன்ஸ் லைஃப் டைம் பட் டசன்ட் கேரண்டி இம்மார்டாலிட்டி. ரசாயனம்னா ஆயுர்வேத சாஸ்திரத்தில் லாஞ்சிவிட்டி அண்ட் கிவ்ஸ் தெம் யூத். அதுவும் முக்கியம் இல்லையா? அதுக்கு இப்போ காட் ரெஜ்னு எங்கள் ஆத்துல எங்கள் அம்மா ஒன்று வாங்குறேன், டைன்னு பேர். அதுக்கு தப்பா எடுத்துக்காதீங்க, டைனா அந்த இடத்துல பொடின்னு அர்த்தம். அதை பூசிக்கொண்டால் அப்போதைக்கு அப்பொழுது என் ஆறாவமுதேன்னு அப்படியே அந்த இளமை ததும்புறது பாருங்க. அவளுக்கு என்ன வயசுனே இப்பெல்லாம் யாரையுமே. நான் ஒரு கோர்ஸ் நடத்தும் போது எல்லாரையும் டேட் ஆஃப் பர்த் கேட்டேன். டோன்ட் ஆஸ்க் டேட் ஆஃப் பர்த். அம்மா அப்படி இல்லை, நான் அனலிட்டிக்ஸ்க்காக கேட்குறேன். ஐ டோன்ட் லைக் டு டெல் மை ஏஜ். இதெல்லாம் இந்த வெஸ்டர்ன் கான்செப்ட். இந்த வெஸ்டர்ன் சிவிலைசேஷன்ல தான் சொல்லுவா, யூ ஷுட் நாட் ஆஸ்க் த உமன் ஹர் ஏஜ் அண்ட் த மேன் ஹிஸ் salary. இதுவே ஆன்டை உமன். ஸோ தே ஆர் அசியூமிங் தட் உமன் வில் நாட் ஒர்க் இல்லையா? இதுவே ஒரு தப்பான அசம்ஷன் தான். அதனால டோன்ட் டாஸ் த மேன் த இது salary and the woman her age. இதெல்லாம் வெஸ்டர்ன் கான்செப்ட். நம்ம தேசத்துல எல்லாம் ஒரு ஆச்சாரியனும் எவ்வளவு வருஷம் இருந்தா நமக்கு தெரியும். இன்ஃபேக்ட் வியாக்கியாத்தாக்கள்லாம் எடுக்கிறா, வயசு ஆக ஆக they will celebrate more. ஏன்னா வைகுண்டம் போறதுக்கு நாள் குறி கொடுத்துன்னு. நம்ம சனாதன தர்மத்தில் அப்படிதான் பார்த்து வழக்கமே ஒழிய வயசு கேட்டால் நான் சொல்ல மாட்டேன். ஐ எம் ஆல்வேஸ் 25, ஐ எம் ஆல்வேஸ் 16, என்றும் 16. என்ன மார்க்கண்டேயரா நம்ம உட்காந்து என்ன பண்ண வரோம்? அதனால ஆல் திஸ் இஸ் வேர் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் கெட்டிங் மாடர்ன் அண்ட் வெஸ்டர்ன். மாடர்னைசேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வெஸ்டர்னைசேஷன். இப்போ அப்பா அம்மாவுக்கு படியேறது கஷ்டம், நான் ஒரு லிஃப்ட் வச்சு தரேன்னா யூ ஆர் மேக்கிங் திங்ஸ் மாடர்ன், விச் இஸ் குட்.
பட் ஐ won't டேக் கேர் ஆஃப் மை பேரண்ட்ஸ் இஸ் வெஸ்டர்ன். வித்தியாசம் புரியுறதா? அதனால we should move towards modernity, there is no doubt, but we should not move towards the western thoughts. Why? When we have such an ancient civilization, why should we believe in a civilization which is not even 250 years old? எங்க பாட்டி வீடே இங்க 150 வருஷம் ஓல்டு. அவளுடைய ஒரே ஒரு ஹெரிட்டேஜ் மான்யூமெண்ட்டே 200 வருஷம் இருக்கும். நம்ம சாதாரணமாக ஒரு கிராமத்துக்கு போனால் இதான் இங்கே பெருமாள் ஏழிருக்க 2500 வருஷத்துக்கு முன்னாடின்னு அவர் சர்வசாதாரணமாக சொல்வார். எங்க அமெரிக்கோ வெஸ்புச்சி அமெரிக்காவை கண்டுபிடிச்சதே 250 வருஷத்துக்கு முன்னாடி தான். இங்கே 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோவிலே பலது இருக்கு. அதனால வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். சரி, இப்போ விஷயத்துக்கு வரேன். உதாமிருத் அமிர்தத்வஸ்ய ஈசானஹா, எவன் ஒருவன் மோட்சத்துக்கு அதிகாரியாக மோட்சத்தை கொடுக்க வல்ல சாமர்த்தியனோ அப்படின்னா ரெண்டாவது மந்திரத்தில் சொல்லப்பட்டவன் திருக்கண்ணபுரத்து பெருமாள். அந்த திருக்கண்ணபுரத்து பெருமாளை பத்தி ஆழ்வார் சொன்ன ஒரு பாசுரத்தை சொல்லிட்டு புருஷ சுக்தத்தோட 3வது மந்திரத்துக்கு போறேன். சிலையிலங்கு பொன்னாழி தென்படை தண்டொன் சங்கம் என்கின்னாளால் மலையிலங்கு தோள் நான்கே மற்றவனுக்கே எற்றேகான் என்கின்னாளால் முலையிலங்கு பூம்பயலே முன்போடு அன்போடு இருக்கின்னாளால் கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டாள்களோன்னு ஆழ்வார். அவன் சங்கு சக்கரத்தை தரிச்சுண்டு பெருமாள் நடந்து வரும்போது, அந்த ஊர் வீதி உலா வரும்போது, புறப்பாடு வரும்போது அவர் காதுல மகர குண்டலங்கள் இருக்குமா, அதுல முழுக்க வைரம் பதிச்சிருக்கான். சூரியனுடைய கிரணங்கள் அதுல பட்டு எதிர் பளபளப்பு அது மேல பட்டு சூரியன் காணாம போயிடுத்தான். அதனால மின்னுமா மகர குண்டலங்கள் வில்வீசும் என்கின்னாளால் கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டாள்களோ. அப்பேற்பட்ட கண்ணபுரத்துல இருக்கக்கூடிய சௌரிராஜன் அப்பேற்பட்டவன் தான் புருஷ சூக்தத்தில் இருக்கக்கூடிய 2வது மந்திரத்தால சொல்லப்பட்டான். ஏன் சார் இதை இந்த வியாக்கியாத்தா சொல்லல? இப்ப நான் இந்த திவ்யதேசம்லாம் சொல்றேனே, இதெல்லாம் இந்த வியாக்கியாத்தாக்கள் சொல்ல, நீங்க ஏன் சொல்றேன்? இப்படி சொன்னால்தான் நமக்கு திவ்யதேச ஞாபகமும் வரும். பொதுவா வர்றட்டுன்னு உட்காந்து கேட்டா புரியாது. 3வது மந்திரம் சொல்றேன். ஏதாவானஸ்ய மகிமா அதோத்யாயாகிஷ்ச பூருஷா பாதோஸ்ய விஸ்வாபூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவி. நீங்க சொல்ற புருஷ சுக்தத்துல இதான் வருதா? கரெக்டா சொல்லியிருக்கேன்னா அடுத்து இப்போ புருஷகான வரம் கொடுக்கக்கூடிய வரத பெருமாள் இப்பேற்பட்டவன் யாராக இருக்க முடியும்? கொடை வள்ளல். யாரெல்லாம் சொல்லுங்க, யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு கொடை வள்ளல்? கர்ணன். ஒரு நம்ம பாரத தேசத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்துல இருக்கக்கூடிய அரசாங்கமும் வள்ளல் தான். என்னவா டிவி கொடுக்குறா, ஃப்ரிட்ஜ் கொடுக்குறா, வாஷிங் மிஷின் கொடுக்குறா, மோட்சத்தை மட்டும் கொடுக்கறது இல்லை இல்லையா? மழை வரும்போது அது கிடைச்சிரும்னு விட்டுடுறா. அதனால பாக்கி எல்லாம் கொடுத்துட்றா. இவாளும் கொடை வள்ளல் தான். நம்மகிட்டே வாங்கி நம்மகிட்டே கொடுத்துட்றா. அதனால எதுவுமே அவகிட்ட வச்சுக்கிறது இல்லை பாருங்க. அதனால கொடுத்துட்றா. அதனால கர்ணன், எல்லாரும் கர்ணன் சார், கொடை வள்ளல்னா கர்ணன். அது எங்கேருந்து பரவித்துனே நமக்கு தெரியல. மகாபாரதத்துல கர்ணன் இஸ் a good character, important character, but he is not being projected as a very noble character. ஞாபகம் வச்சுங்கோ, ஸ்ரீ மகாபாரதத்துல அது நம்ம ஆக்கிட்டோம். உள்ளத்தில் நல்ல உள்ளம் அப்படின்னா எங்க ஆத்துல எங்க மாமி மாமா எல்லாரும் அழறா, குலுங்கி குலுங்கி அழறா, பாவம் கர்ணன் பாவம் கர்ணன். இது நம்ம அப்படி ஆக்கி வச்சுட்டோம். திரௌபதியின் வஸ்திராபகரணம் நடக்கும்போது அவளை வஸ்திராபகரணத்துக்கு ஐடியா கொடுத்ததே நம்ம கர்ணன் ஆசாமி தான் இருக்கார் பாருங்க. உள்ளத்தில் நல்ல உள்ளம் இருக்காரு, அவர் தான் கொடுத்திருக்காரு. அதனால அவனுக்கு பல பல நல்ல குணங்கள் இருந்தது, நல்ல தானியம். ஆனா அந்த காலத்துல சேரிட்டினா எல்லா ராஜாக்களும் பண்ணுவா. அவன் 100 ரூபாய் கொடுத்தா இவன் 101 ரூபாய் கொடுப்பான். எந்த விதத்துல அவனுக்கு வள்ளல் தன்மை இருக்குன்னு சொல்லலாம்னா, இந்திரன் வரும்போது அவனுடைய கவச்ச குண்டலங்களை கழட்டி கொடுத்தான். அதை ரொம்ப வசத்தியா கர்ணபாரம்ங்கிற நாடகத்துல கொண்டாடுறாளே ஒழிய நம்ம ப்ரொஜெக்ட் பண்ற அளவுக்கு பாவம் எழுதின வியாசர் ப்ரொஜெக்ட் பண்ணல. நம்ம டைரக்டர்ஸ்லாம் சூப்பர் டைரக்டர்ஸ், வியாசரை விட ரொம்ப ஞானிகள், நல்லா ப்ரொஜெக்ட் பண்றா. ஆனா இப்ப விஷயம் என்னன்னா, அவர் ஒரு பெரிய கொடை வள்ளல். ஆனா அவர் படைச்சவரா? இப்போ புருஷன்னா தானம் பண்றவர் அப்படின்னா கர்ணன்னு வச்சுக்கலாமா? அவனை படைச்சவன் ஒருத்தர் இருக்கானே அப்படின்னா இந்த புருஷன் பரமபுருஷனைத்தான் குடிக்கும். பூர்ணத்வாது பகவான் இதி சப்தோயம் ததா புருஷ இத்யபின்னு ஒரு வாச்சகம். இந்த புருஷன் யாருன்னா பகவான்னு சொல்லப்படக்கூடியவன் தான் புருஷன். யாரு புருஷன்? பகவான்னு சொல்லக்கூடியவன். யாரு பகவான்? புருஷன்னு சொல்லக்கூடியவன். என்ன சார் மாத்தி மாத்தி போயிட்டு? பகவான்னா என்ன? இப்போ பகவானுக்கு டெஃபினிஷன் நான் நிறைய உபன்யாசத்துல சொல்லியிருக்கேன், நீங்களும் கேட்டிருக்கேன். ஆனா உபன்யாசத்தோட எப்பவுமே பெருமை என்னன்னா, கேட்கும் போது நன்னா புரியும், கேட்கும் போது மட்டும்தான் புரியும் அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால இப்ப நான் தைரியமா உங்களுக்கு சொன்னதே திருப்பி சொல்ல போறேன். பகவான் அப்படிங்கிற சப்தத்தை எப்படி பிரிக்கணும்ங்கிற ஃபார்முலா சொல்ல போறேன், ஞாபகம் வச்சுங்க. பக அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல ஷாட் குண்யம்னு அர்த்தம். 6 குணங்கள் அவர்கிட்ட இருக்கணும். என்னென்ன இந்த 6 குணங்கள்? ஞானபல, ஐஸ்வர்ய வீரிய, சக்தி, தேஜஸ். ஆர்டரை மட்டும் மாத்திடாதீங்க.
ஞானபல, ஐஸ்வர்ய வீரிய, சக்தி தேஜஸ். 6 குணம் ஆச்சா? ஞானபல. இப்ப இதை எப்படி டினோட் பண்றதுன்னா, சம்ஸ்கிருதத்துல ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் there is a specific meaning. மா அப்படின்னா என்ன? மா அப்படின்னா நீங்க மாடு மாதிரி கத்துறேன்னு அர்த்தம். மான என்ன? ஞாபகம் வச்சுங்கோ, ம பிளஸ் ஆ இஸ் மா. கரெக்டா ஃபார்முலால? சம்ஸ்கிருதத்துல மா அப்படின்னா மகாலட்சுமின்னு அர்த்தம். அப்படியா? மானா மகாலட்சுமி. மா அப்படின்னா மகாலட்சுமி வந்துருவோம். அவளுடைய இப்போ பெங்கால்ல எல்லாம் போனேன்னா டாக் நாம்னு சொல்லுவா, பெட் நேம்னு சொல்லுவா. அந்த மாதிரி இந்த தேவதைக்கு ஒரு பெட் நேம்னு இருக்கு. மா அப்படின்னா மகாலட்சுமி. எப்படி சார் தெரியுதுன்னா, தவன என்ன தெரியுமோ? ஹஸ்பண்ட். மா ஆன மகாலட்சுமிக்கு தவன், மாதவன் பேர். புரியுறதா? மான மகாலட்சுமி. கஹா அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொன்னா யார் வருவா? பிரம்மா வந்துருவார். வெரி குட். க போட்டுட்டு 2 புள்ளி வச்சு கஹா அப்படின்னா பிரம்மா வந்துருவார். மா அப்படின்னா மகாலட்சுமி வந்துருவோம். அந்த மாதிரி ப ப அல்ல ப அழுத்தி சொல்லணும். இந்த சம்ஸ்கிருதத்துல என்னன்னா, எதிர்க்க இருக்கக்கூடியவாட ஒரு 5 அடி தள்ளி வைக்கணும். ஏன்னா அவ மேல அமிர்த வர்ஷினி வந்துடும். அதனால அந்த எங்க ஆச்சாரியன் வேடிக்கையா சொல்லுவார், சம்ஸ்கிருதத்துல நல்லா பாடம் ஆயிடுத்துன்னு வச்சுக்கோ, அவ இங்கிலீஷ் பேசும்போது ஐ வாஸ் ஆக்சுவலி டெல்லிங் யூ, அப்பவே ஒரு வருஷம் வரும். இங்கிலீஷ்லயே வந்துரும்னா சம்ஸ்கிருதம் எப்படி இருக்கும் பாருங்க. அதனால ப, இந்த பங்கிறது ஞானபல. சொல்றது புரியுறதோ? மான மகாலட்சுமி, கஹானா பிரம்மா, பனா ஞானபல, க ஐஸ்வர்ய வீரிய, வ சக்தி தேஜஸ். ப ஞானபல, க ஐஸ்வர்ய வீரிய, சக்தி தேஜஸ், வ ப க வ. ஆச்சா? இந்த பகவன 6 குணங்கள் பரிபூர்ணமா இருக்கு. கெட்ட குணம் இருக்கோ? இவர்தான் மாப்பிள்ளைய நல்லா இருக்காரு. பழக்கம் ஏதாவது இருக்கா? கேட்டிருக்கா? பழக்கம் ஏதாவது இருக்கா? பழக்கம்னா என்ன அர்த்தம்? விஷ்ணு சஹஸ்ரநாமம் சேவிப்பாரா? அதானே பழக்கம்னா என்ன அர்த்தம்? நீங்க ரொம்ப நல்லவாளா அந்த அர்த்தம். பழகி வேதம் சொல்வாரான்னு வச்சுக்க. யாரோ பழக்கம் இருக்கான்னு கேட்கிறா. பழக்கம்னா என்ன? அவர் என்ன அக்னிஹோத்ரியா? தீர்த்த பானமா? என்ன அக்னிஹோத்திரம் யார் பண்றா? இப்படி பண்ணுவாரா அக்னிஹோத்திரம்? எங்க தாத்தாலாம் அக்னிஹோத்ரியா இருந்தா சார். அவர் எங்க அக்னிஹோத்திரம் மன்னர், நீர் எங்க பண்ணிட்டு இருக்கீர்? அதனால இதெல்லாம் தானே பழக்கம். அப்ப அந்த பழக்கம்ங்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை நம்ம சொல்லல. அது என்ன வார்த்தை? கெட்ட பழக்கம். கரெக்டா? பழக்கம் ஏதாவது இருக்கான்னா, ஓ பழக்கம் இருக்கு நன்னாக்கும் அவர் புருஷ சூக்தம் சொல்வார் அப்படின்னா யாராவது சொல்லுவா? இல்ல இல்ல இந்த பழக்கமும் இல்லை அப்படின்ட்டுருவா. அப்படின்னா கெட்ட பழக்கம் இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா எப்பேற்பட்ட உயர்ந்தவராக இருப்பினோ, see we are all humans where we'll all have a gray area. ஞாபகம் வச்சுங்கோ, நம்மளாம் பியூரஸ்ட் ஆஃப் த பியூர்லாம் கிடையாது. நான் இல்லை அதை நம்மளால சொல்ல முடியும். ஒருத்தருக்கும் தெரியும் நம்மளாம் எவ்வளவு சத்தியவாதி, எவ்வளவு எண்ணம் இருந்திருக்கு. இதெல்லாம் nobody needs to judge us. We know we are our best judges. ஸோ யாராவது நீங்கள்லாம் ரொம்ப நல்லவாளா அப்படின்னு கேட்டால் யார் பரிபூர்ணமா சார் நான் ஒரு விஷயம் கூட கெட்டதே பண்ணதில்லை யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. கெட்ட பழக்கம்னு ஒன்று இருக்கு. ஆனா பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் வித்தியாசம் இருக்கணும். அவர்கிட்டயும் கெட்ட பழக்கம், ஆமா அவர்கிட்டயும் இருக்கு 2-3 பழக்கம் சொல்லிவிட்டா எப்படி? அவர்கிட்ட கெட்ட பழக்கம் இருக்க கூடாது. நான் கூடாது. நாங்கிற வார்த்தை எப்படி வருது? ந பிளஸ் ஆ. அதை திருப்பி போட்டா அன்னு அப்படின்னு மாறும். அன்னுனா கெட்ட பழக்கம் இல்ல. பகவன நல்ல குணங்கள் இருக்கு. பகவ பிளஸ் அன் பகவான் அப்படிங்கிற ஃபார்முலா டிரைவ் ஆகுதுன்னு விஷ்ணு புராணத்துல பராசரர் எடுக்கிறார். அதனால பகவான் சொல்லக்கூடியவன் தான் புருஷன். அதனால பகவான் இதி சப்தோயம் ததா புருஷ இத்யபி. ஸ்ரீமன் நாராயணியத்துல முதல் தசகத்துல வரும். தத் வாதாகார வாசின்னு முரஹர பகவத் சப்த முக்கியாஸ்ரயோசி. பகவத் சப்தத்துக்கு முக்கியாஸ்ரயமா இருக்கியே அப்படின்னு வந்திருக்கா. இப்பேற்பட்ட பகவான் எப்படி இருக்கார்னு இந்த வியாக்கியானம் சொல்றது. இப்ப மறுபடியும் மந்திரத்துக்கு வரேன். ஏதாவானஸ்ய மகிமா, இவனுடைய மகிமை எப்பேற்பட்டது தெரியுமோ அப்படின்னு வேதம் கேட்கறது. எப்பேற்பட்ட மகிமை அப்படின்னா ஆழ்வார் எடுக்கிறார் ஒரு பாசுரம். நல்குரவும் செல்வும் நரகும் சுவர்க்கமுமாய் வெல்பகையும் நட்பும் விடமும் அமுதமுமாய் பல்வகையும் பரந்த பெருமான் என்னை ஆழ்வானை செல்வம் மல்கு குடி திருவிண்ணகர் கண்டேனே. திருவிண்ணகர்னா என்னது விதேசம்? உப்பிலியப்பன் கோவில். அந்த உப்பிலியப்பன் எப்படி இருக்கார்? நல்குரவும் செல்வும். அவர்கிட்ட ஏழ்மையும் இருக்கான், நல்ல பணக்கார இருக்கக்கூடிய செல்வமும் இருக்கான். நரகும் சுவர்க்கமுமாய், நரகத்தையும் கொடுப்பவர் அவர்,
சுவர்க்கமாக இருப்பவரும் அவர். விடமும் அமுதமுமாய், விஷமாவும் இருக்கார் அமிர்தமாவும் இருக்கார். என்ன சார் உங்க கடவுள் இப்படி இருக்கார், ரெண்டும் ஆப்போசிட்டா இருக்கே அப்படின்னா பரஸ்பர விரோதிகள்னு அர்த்தம். அதுக்கு வியாக்கியாத்தா சொல்றார் என்னன்னா, எவன் ஒருவன், ஏழ்மைனா நம்மளை ஏழை ஆக்குறாருன்னு அர்த்தம் இல்லை, எவன் ஒருவன் பிரளய காலத்துல சூக்ஷ்மாவஸ்தைக்கு போறானோ, அப்படியே உலகத்தை சுருக்கி டப்புன்னு ஒரு குட்டியா போயிடுவார், அது ஏழ்மை தானே. அவருடைய அழகான சௌந்தரிய லாபங்கள் தெரியாம இருக்கே, அது ஏழ்மை. ஆனா சிருஷ்டி காலத்துல அதையே விரிச்சு வரதராஜனாகவும், காஞ்சியில் வரதனாகவும், திருப்பதியில் திருவேங்கடமுடையானாகவும், ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதனாகவும், திருக்கண்ணமங்கையில் பக்தவத்சலனாகவும், திருயவ்வளூரில் வீரராகவனாகவும், திருப்புட்குழியில் விஜயராகவனாகவும், திருவெக்காவில் யதோக்தகாரியாகவும், திருத்தன்காவில் தீபப்பிரகாசனாகவும், அஷ்டபுஜகரத்தில் அஷ்டபுஜகரனாகவும், திருவனந்தபுரத்தில் அனந்த பத்மநாபனாகவும், குருவாயூர் கிருஷ்ணனாகவும், இவ்வளவு க்ஷேத்திரங்கள்ல இருக்காரு இல்லையா, அந்த செல்வம் அவர்கிட்ட இருக்கான். அதனால நல்குறவும் செல்வும் நரகும் சுவர்க்கமுமாய், நரகமும் அவரே ஸ்வர்க்கமும் அவரே. எப்படி தெரியும்னர், தாசர் வாழ் ஒரு பாட்டு பாடினார். நம்பித விபீஷணகே ಮಿತ್ರನಾದ ನಂಬದಿದ ರಾವಣನಿಗೆ ಶತ್ರುವಾದ, ನಂಬಿದ ಪ್ರಹ್ಲಾದನಿಗೆ ಹರಿಯಾದ, ನಂಬದಿದ ಹಿರಣ್ಯನಿಗೆ ಹುರಿಯಾದ, ಯಮನಲ್ಲಿ ಕಾಣೇನೆಂದು ಹೇಳಬೇಡ, யமனே ஸ்ரீராமனு சந்தேக பேட. யமனை எங்கேயும் பார்க்கலேன்னு சொல்லாதே, அந்த யமன் வேற யாரும் இல்லை, ராமன் தான். நம்பின விபீஷணனுக்கு மித்ரன், நம்பாத ராவணனுக்கு சத்ரு, நம்பின பக்தர்களுக்கு ஸ்வர்க்கம், நம்பாதவர்களுக்கு நரகம் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால பரஸ்பர விரோதிகளா இருக்கிறத ஒன்னா சேர்க்கிறாரா? எப்பவுமே two diametrically opposite qualities can never exist together at the same point in time. இப்போ யாருக்காவது கோபம் வருதுன்னு வச்சுங்கோ, அப்போ நம்ம ஏதோ சாதாரணமாக பேச போகிறோம், இது டோன்ட் கம் நியர் மீ சார், ஐ எம் வெரி ஆங்கிரி நவ், கிவ் மீ சம் டைம் அப்படின்னா, நான் இப்போ சாந்தமாக இருக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு ரௌத்ரம் இருக்கு. ரௌத்ரம் இருக்கக்கூடிய சமயத்தில் சாந்த குணம் இல்லை, சாந்தமாக இருக்கா. இப்போ என்கிட்ட எதுவும் சொல்லி எனக்கு கோபம் வர வைக்காதீங்கோ, கோபம் வந்துடுத்துனா ஐ வில் நாட் பி அண்டர் எனிபடிஸ் கண்ட்ரோல் அப்படின்னா சாந்தம் இருக்கும்போது கோபம் வராதுங்கிறோம். ஆனா பெருமாள் நரசிம்மனா வரும்போது ஹிரண்யனை கிழிக்கிறாராம், ரௌத்ரம். ஆனா பிரஹ்லாதனை பார்த்துண்டே கிழிக்கும் போது அவர் கண்ணுலேருந்து பால் சுரக்கிறதுன்னு தேசிகன். சரோஜ சதிருஷாதிருஷா வியதிபிஷஜ்யதே வியஜ்யதே. He is able to showcase his வாத்சல்யம் and குரோதம் at the same time. பரஸ்பர விரோதிகள்னு பேர். அதனால இந்த மூணாவது மந்திரம் ஏதாவானஸ்ய மகிமா, இப்பேற்பட்டவனுடைய மகிமையை சொல்ல போறேன் அப்படின்னா இங்க உப்பிலியப்பன் பெருமையை சொல்ல போறேன்னு அர்த்தம். அதனால அதோஜ்யாயாகிஷ்ட பூருஷா பாதோஸ்ய விஸ்வா பூதானி. எவ்வளவு அழகா வேதம் சொல்றது பாருங்க, வேதத்தை ரசிக்கணும். பாதோஸ்ய விஸ்வா பூதானி. பாதம்னா என்ன? பாதம்னா பாதம். ரொம்ப கேள்வி கேட்கறீர் சார் நீர், ஏன்னா இதுதான் இதை தான் நான் மிஸ் பண்ண 2 வருஷமா. இந்த ஆன்லைன்ல உபன்யாசம் பண்ணுங்கன்னா இவ முதல்ல எல்லாரும் வீடியோவை ஆஃப் பண்ணிடுவா, ஆடியோ மட்டும்தான் வச்சுப்பா. ஏன்னா அவாத்த மிக்சி ஓடிட்டு இருக்கோம், இது ஓடிட்டு இருக்கும், அவள் இந்த ட்ரெஸ்ல வேணாலும் இருப்பா. அதனால நான் சொல்வேன், நீங்கள் எதில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆன் பண்ணுங்க வீடியோ. நோ வி டோன்ட் வாண்ட் டு காஸ் எனி எம்பாரஸ்மெண்ட் டு யூ சுவாமி அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டு போயிடுவா எல்லாம். நான் இப்படி அந்த ஸ்க்ரீனையே உட்காந்து பார்த்துட்டு போய் யாராவது இருக்கேளா அவள் என்ன சொல்லிவிடுவானா, எங்கள் இடத்துல வைஃபை சரியா இல்லை, there is some disturb, ஹலோ இப்படி சொல்லிடுவா. இந்த மாதிரி டிஸ்கோர்ஸ் தான் எனக்கு தேவை. இட் ஷுட் பி மினிமலி இன்டராக்டிவ். நானே சொல்லிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோ 2 மணி நேரம், நீங்கள் கேட்டேளா கேட்கலையா, இது எங்கேயாவது லைட்டை கிட்ட போடுறா. சில இடங்கள்ல விட ரொம்ப சாமர்த்தியமா அந்த பக்கம் லைட்டே அனுப்பிச்சுடுவா. யார் வரா யார் போறா, கேட்கறாளா தூங்குறாளா முழிச்சுட்டு இருக்கா ஒண்ணுமே தெரியாது. அதனால இப்போ சும்மா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம். நம்ம உபன்யாசத்துலலாம் நீங்கள் அப்படியே டென்ஸ்டாகவே உட்கார வேண்டாம், ஜாலியாக இருக்கலாம். எப்போவுமே உபன்யாசம் நீங்கள்லாம் பெரியவாள்லாம் இவ்வளோ வந்திருக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா. நான் இதெல்லாம் ரொம்ப சீரியஸாலாம் உபன்யாசம் விஷயம் சீரியஸே ஒழிய சொல்கிற விதம் கேட்குற விதம் கூலாக இருங்க. நம்ம உபன்யாசத்தில் பயப்படவே வேண்டாம். இப்போ விஷயத்துக்கு வரேன். பாதம்னா என்ன? நான் விட மாட்டேன். கால்னா என்ன அர்த்தம்? பாதம் என்ன சார் மாற்றி சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். பாதம்னா என்ன? கால்னா என்ன அர்த்தம்? 1/4 குவார்ட்டர். என்ன சார் நீங்க இப்படி எல்லாம் உட்காந்து, நான் 1/4 தானே, நீங்க எதை வச்சு இருக்கிறீர்கள்னு எனக்கு தெரியாது சார். அதனால நீங்க ஏதாவது என்ன வம்புல மாட்டி விடாதீங்க. குவார்ட்டர்னா இந்த இடத்துல 1/4 அர்த்தம். சரி இப்போ இருக்கட்டும். பாதம்னா காலு நெல். கால்னா இன்னொரு அர்த்தம் என்ன?
திருவடி சார், அதை விட்டுட்டேளே. சரி, இப்ப வேதம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். பாதோஸ்ய விஸ்வா பூதானி, இப்பேற்பட்டவனுடைய பெருமை. ஏதாவானஸ்ய மகிமா, முன் வாக்கியத்தை ஞாபகம் வச்சுங்க. எப்பேற்பட்டவனுடைய உலகத்தை, சஹஸ்ரசீருஷா புருஷகான்னு இருக்கக்கூடிய பெருமாள், சஹஸ்ராட்சனா இருக்கக்கூடிய பெருமாள், சபூமிம் விஸ்வதோ விருத்வா அத்தியதிஷ்ட தசாங்குலம்னு இருக்கக்கூடிய பெருமாள், புருஷயே வேதகும் சர்வம் யத் பூதம் யச்ச பவ்யம்னு முக்காலத்திலும் இருக்கக்கூடிய பெருமாள், உதாமிருதத்வஸ்ய ஈசானஹான்னு அமிர்தத்துக்கு அதிகாரியா இருக்கக்கூடிய பெருமாள். இந்த பெருமாளுடைய மகிமை, ஏதாவானஸ்ய மகிமா, நீ எதெல்லாம் உலகத்துல பாக்குறியோ. தமிழ்நாட்டில் நீங்க சென்னையில இருக்க, சென்னை ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. சென்னை முழுக்க அலசி ஆராய்ஞ்சவா யாராவது இருக்காளா? அதாவது ஒரு இடம், ஒரு தெரு விடாம அலசி ஆராய்ஞ்சிருக்கணும். இல்ல சார், சில ஏரியாஸ் தான் எங்களுக்கு தெரியும். மயிலாப்பூர் கேளுங்க நல்லா சொல்லுவோம், சில ஏரியாஸ் கேளுங்க சொல்லுவோம். ஃபுல்லாலாம் தெரியாது. தமிழ்நாடா ஒரு கிராமம் விடாமல் அளந்திருக்கணும் நீங்க, அதெல்லாம் தெரியாது சார். தமிழ்நாட்டுக்கே இல்லைன்னா சவுத் கேட்கவே வேண்டாம், சவுத் இல்லைன்னா பாரதம் கேட்கவே வேண்டாம், பாரதம் இல்லைன்னா ஆசியாவே கேட்க வேண்டாம், ஆசியாவில் இல்லைன்னா பூமியே கேட்க வேண்டாம். இதை தவிர்த்து நம்ம சோலார் சிஸ்டம்ல படிக்கிறோம் இல்லையா, மர்க்குரி, வீனஸ், மார்ஸ். இப்போ வந்து இப்போ எவ்வளவு கிரகங்கள் இருக்கு சோலார் சிஸ்டம்ல? 8 பாரு 8. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின் 9 இருந்தது, இப்போ ஒன்று காணாம போயிடுது. இப்போ பாருங்க எப்படி ஞானம் மாறிண்டே இருக்கு. இதே அத்வைதம் விசிஷ்டாத்வைத்தம் மாறுறதோ சார். ராமானுஜர் இருந்த காலத்துல 3 தத்துவங்கள், இப்போ குறைஞ்சு 2 ஆயிடுத்துன்னு யாராவது சொல்றாளோ. இது மட்டும் மாறிண்டே இருக்கு. நான் 9ங்கிறது 8. என் குழந்தைக்கு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தா ராங் மார்க் போட்டேன். என் குழந்தைக்கு ஒரே கோவம், நான் 9ன்னு போட்டு கொடுத்துட்டேன், அது 8 தான் இருக்கான். அதனால இவ்வளவு பெரிய சோலார் சிஸ்டம், நீ எதெல்லாம் யூனிவர்ஸ் நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்களோ, இது பெருமாளுடைய மகிமை. அவர் சிருஷ்டியில கால். சோலார் சிஸ்டம் இருக்கு இல்லையா, எவ்வளவு பெருசு, அது பெருமாளுடைய மகிமையில கால். அதை சொல்லிட்டு நிறுத்தல வேதம். பாதோஸ்ய விஸ்வா பூதானி, ஒரு பாதம் தான் நீ அனுபவிக்கிற. திரிபாதஸ்யாமிருதம் திவி, நீ ஒருவேளை வைகுண்டம் போற பாரு, இதுல மும்மடங்காது. நீங்கள்லாம் பெரிய பங்களாலேயே இருக்கலாம், நீங்கள்லாம் 2 பெட்ரூம்லாம் இங்க இருக்குன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அங்கெல்லாம் போனோன்னு வில்லா என்ன வேணாலும் கிடைக்கும் வைகுண்டத்துல. அதனால பாதோஸ்ய விஸ்வா பூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவி, இதை விட 3 மடங்கு ஜாஸ்தின்னு சொல்லிடுது. அதை தான் இங்க சொல்றார். சரி, இப்போ ஒரு பெரிய கேள்வி. ஸ்ரீமத் ராமாயணத்துல பாலகாண்டத்துல விஸ்வாமித்ரர் தசரதன் கிட்ட பிரார்த்தித்து வசிஷ்டரின் சொல் கேட்டு ராமரும் லக்ஷ்மணரும் வர. அப்புறம் அங்க தாட்டகாவை கொன்னுடுறார். தாட்டகா தாட்டகேய அப்படின்னு தேசிகன் எடுக்கிறார். தாட்டகாம் பாட்டையித்வா அப்படின்னு பட்டதிரியில் எடுக்கிறார். அப்புறம் வந்து சொல்லுவக்கும் கடியவேக சுடுசரம் கரிய செம்மல் அல்லுவக்கும் நிறத்தினாள் மேல் விடுதலும் அது வைரக்குன்றின் கல்லுவக்கும் நெஞ்சிர் தங்காது அப்புறம் கழன்று கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருள் என போய்த்தன்றேன்னு கம்பர் தாட்டகாவதத்தை சொல்றார். அடுத்தது யஜ்ஞ சம்ரக்ஷணத்துக்காக ராமரும் லக்ஷ்மணரும் வரும்போது சுபாகுவை கொன்னு மாரீச்சனை ஓட்டி விட்டுடுறார். தியாகராஜர் எடுக்கிறார். பசிதல மண்டே முனியாக முனனி, முனியாகம் விஸ்வாமித்திரர் பண்ற யாகத்தை ரக்ஷணம் பண்ணார். முனியாக முனனி பாகுபராக்கிரம முனு நெருங்கன ராகாச சிவதனா பக்த ஜனவன சங்கரனே. அப்பேற்பட்ட பெருமாள் யாக சம்ரக்ஷணம் பண்ணிட்டு அகல்யோத்தாரணம் பண்ணார். அதெல்லாம் நீங்க கேட்டிருப்பேள். ஸ்ரீராம பாதமானி கிருப சாலுனே சித்தானி கீரவே. அகல்யோத்தாரணமாச்சா? அகல்யோத்தாரணமான உன்னை விஸ்வாமித்தர் முன்னாடி நடக்க செய்தே ராமர் லக்ஷ்மணர் பின்னாடி நடந்து போறா. அப்பப்போ விஸ்வாமித்திரர் திரும்பி திரும்பி ராமரை பார்க்கிறார். அடிக்கடி பார்க்கும்போது ராமருக்கே ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்கு. நம்ம ட்ரெயின்ல போகும்போது ஒருத்தர் நம்மளை பார்த்துட்டே இருக்கு அப்படின்னா நம்ம இங்க பார்ப்போம் அங்க பார்ப்போம், அவர் அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணுவோம் இல்லையா. இந்த 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 வயசானவர் இதுக்கு நம்மளே பார்த்துட்டு இருக்காருன்னு ராமருக்கு ஒரு எண்ணம். அதை கம்பர் பாடலா படுத்துறார். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ மைவண்ண தரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன். என்ன அழகான ஒரு தமிழ் பாடல் பாருங்க. தமிழை காக்கணும்னா முதல்ல கம்பராமாயணத்தை படிக்கணும். தமிழை காப்போம். எப்படி காப்போம்? இப்போ சார் கொடி கொடுத்தாச்சு, 200 ரூபா கொடுத்தாச்சு, சொல்ல சொல்லியிருக்கா தமிழை காப்போம். அதுவும் தமிழும் வராதே, இழக்காரம் வராதே, எவ்வளவு அதில் பிரச்சனை பாருங்க. அதனால தமிழை காப்போம்னா 4000 திவ்ய பிரபந்தத்தை முழுக்க பாட்டம் பண்ணுங்க. ஒரு 100 திருப்புகளை மனப்பாடம் பண்ணுங்க.
ஒரு 50 திருமுறையை பைஹார்ட் பண்ணுங்க. தேசிகனுடைய பாசுரத்தை கற்றுக்குங்க. கம்பருடைய 10,348 பாடலில் ஒரு 5,000 கற்றுக்குங்க. ஒரு 1330 குறளில் ஒரு 500 பைஹார்ட் பண்ணிவிடுங்க. பரிமேல் அழகரை படிங்க. அடுத்தது வியாக்கியாத்தாக்கள் பெரியவாச்சான் பிள்ளை படிங்க. அப்புறம் தமிழை காப்போம்னு சொன்னால் ஒரு அர்த்தம் உண்டு. எதுவுமே இதில் இல்லை. இதெல்லாம் முதல்ல இருக்குங்கிறதே தெரியாது. நான் இப்போ சொன்ன பாருங்க வரிசையா இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. தமிழை எப்படி காப்போம்? தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க. if you have the right moral responsibility to protect the language, first learn its literature. இல்லையா? சம்ஸ்கிருதத்தை காக்கணும்னா காளிதாசன் பிடிக்காது, பாரதி பிடிக்காது, எப்படி சம்ஸ்கிருதம் படிக்கிறது? அதனால அப்பேற்பட்ட கம்பர் சொல்றார் கண்டேன் அப்படிங்கிறார். பொதுவா தமிழ்ல கண்டேன்னு சொன்னா ஆச்சரியத்தோடு பார்த்தேன்னு அர்த்தம். இப்போ எனக்கு காப்பி வைத்தார்கள், கண்டேன் அப்படின்னா காப்பியை பார்த்து 6 மாசம் ஆச்சுன்னு அர்த்தம். காப்பி வைத்தார்கள் பார்த்தேன்னு சொல்லணும், கண்டேன்னு சொல்லப்படாது. ஏன் இவர் கண்டேன்னு சொல்றார்? மெய்வண்ணத் தரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு பார்த்தேன் சொல்லல, கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா, புலவர் கீரன் ரொம்ப அழகா இதை சொல்லுவார். உலகத்தில் ஒரு ஆணோ பெண்ணோ இன்னொருவரை தண்டிக்க வேண்டும், if they have to admonish someone, punish someone, they will always use their feet. வாடா உதைக்கிறவன், I'll kick you out. தண்டனைக்கு கால். குழந்தை ரொம்ப நன்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கு, வாடா என் செல்லமே வாடா என்னை கட்டி பிடிச்சிக்கிறேன்டா அப்படின்னு கட்டி பிடிச்சிப்போம். அரவணைக்க வேண்டியது கை, தண்டிக்க வேண்டியது கால். இதுதான் உலகத்தின் வழக்கம். ஆனால் ராமனோ உலகியலுக்கு நேர்மாறாக நடந்தான். தண்டிக்க வேண்டிய கால்களால் அகல்யாக்கு சாப விமோசனம், அரவணைக்க வேண்டிய கைகளால் தாட்டகாவுக்கு வதம். உலகத்தின் இயல்புக்கு நேர்மாறாக நடக்கின்றாயே ராமா, ஆச்சரியத்தில் உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். கையால பண்றதை அங்க பார்த்தேன், காலால பண்றதை இங்க பார்த்தேனாரா? கால்னா இந்த இடத்துல திருவடின்னு அர்த்தமா? ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமர் பிறந்து வளர்ந்து திருமணமாகி சீதா கல்யாணம் ஆகும் வரை பாலகாண்டம். அப்புறம் அவர் காட்டுக்கு போனது, அங்க ரிஷிகள் ஆசிரமத்துக்கு போனது, சூர்பனகாவின் கர்ப்பபங்கம், ஜனஸ்தானத்துல யுத்தம், சீதாவின் அபகரணம், சேது கட்டுறது, யுத்தம் ஆறுது, பட்டாபிஷேகம் எல்லாம் 3/4 பங்கு ராமாயணத்துல. அது 3/4. சீதா கல்யாணம் கால். விஸ்வாமித்திரருக்கு ராமானுபவம் சீதா கல்யாணம் வரைக்கும் தான் இருக்கு. அதனால சொல்றார் கால் வண்ணம் இங்கு கண்டேன், 3/4 வண்ணம் பார்க்க முடியாம போயிடுதே. அதனால கால்னா அர்த்தம் திருவடி, கால்னா அர்த்தம் குவார்ட்டர். தமிழ்லயும் சம்ஸ்கிருதத்திலையும் பாதம்னா குவார்ட்டர்னு ஒரு அர்த்தம் உண்டு, பாதம்னா திருவடின்னு அர்த்தம் உண்டு. தமிழுக்கும் சம்ஸ்கிருதத்துக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற 2 மொழியும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு பாருங்க. பாதம்னா கால், ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தானே இருக்கு. அதனால இப்பேற்பட்ட பகவானுடைய சிருஷ்டியில் பாதோஸ்ய விஸ்வா பூதானி, நீ எதை சுற்றி முற்றி பார்க்கின்றாயோ அது கால் பங்குதான். பாதோஸ்ய விஸ்வா பூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவி, 3/4 பங்கு மேல எங்கேயோ இருக்கு அப்படின்னு சொல்றார். அப்பேற்பட்ட அமிர்தமாக இருக்கக்கூடியவர் யார்? ஏன்னா இந்த பெருமாளுடைய மகிமையைத்தான் அனுபவிக்க வேண்டும்னு வேதாச்சாரியன் சொல்றார். இவர் தான் அமிர்தம். ஒரு 17 நிமிஷத்துக்கு முன்னாடி அது இவர் தான் அமிர்தம்னு சொன்னேன்னா, எங்கன்னா உதாமிருத் அமிர்தத்வஸ்ய ஈசானஹா எதன்னேனாதிரோஹதினா, அன்னம்னா அமிர்தம், அமிர்தம்னா பெருமாள்னு சொன்னேன். அது சொல்லும் போதுதான் சொன்னேன், இந்த ரசாயனம் தேவர்கள் குடிக்கிறதெல்லாம் அமிர்தம் கிடையாது, பெருமாள் தான் அமிர்தம். நமக்கு பெருமாளை பார்த்துட்டே இருந்தா அவரை சுவாகா பண்ணிட்டே இருக்கலாமே, பருக 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 ஆறாவ அமுதனாக இருக்கின்றானே பெருமாள், அதுதான் அமிர்தம். இந்த அமுதம் யாருன்னா இங்க தொண்டரடிப்புடி ஆழ்வார் எடுத்தார். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயத்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமான கரருளாலே. இதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது பெரியவாச்சான் பிள்ளை சாதிக்கிறார். இந்த பாசுரத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்னு ரொம்ப கவனிச்சு கேளுங்க. பச்சைமா மலைப்போல் மேனி என்னும், பவளவாய் என்னும், கமல செங்கண் என்னும், அச்சுதா வென்னும், ஆயரேரே என்னும்,
இச்சுவை தவிர யான் போய் அப்படி பிரிக்கணுமா, என்னும்ங்கிறத ஒரு இடத்துலையும் சேர்க்கணுமா. ஏன்னா இது அத்தனையும் சொன்னாதான் பெருமாளோட அழகு இருக்குங்கிறது இல்லையா. பச்சை மாமலை போல் மேனின்னு சொன்னாலே ஆழ்வார் மயங்கி விழுந்துருவாராம். இப்ப யோசிச்சு பாருங்களேன், நீங்க வெஸ்டர்ன் காட்ஸ்க்கு போறேன், அங்க ஒரு 3-4 மாசம் மழை பொழிஞ்சு பொழிஞ்சு பாறைகள்ல அப்படியே ஒரு சின்ன மெல்லிசா பாசி பூத்துருக்கு. ஒரு மாதிரி பூர்ண பௌர்ணமி நிலவு அன்னைக்கு நீங்க போயிட்டு இருக்கேள், நிலாவுடைய வெளிச்சம் அந்த மலைகள்ல பட்டு ஒரு பச்சை கலர் தெரிக்கிறது, கீழெல்லாம் பச்சை பச்சேல்னு மரங்கள், அது அப்படியே படுத்துட்டு இருக்கிறத பார்த்தா சட்டுன்னு பெருமாள் படுத்துட்டு இருக்கா மாதிரி இருக்கு. பச்சைமா மலை போல் மேனி என்னும். அதே இடத்த தங்கிடுறேன். கார்த்தால கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான்னு சூரியோதயம் மாறுது. அப்போ அந்த இடத்துல ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட்னு பெங்களூர்ல ரொம்ப பிரசித்தமான மரங்கள், அது அப்படியே பார்க்கறது செக்கச்சவேல்னு இருக்கும். அந்த இலைகள்லாம் அப்படியே புஷ்பங்கள்லாம் கீழே விழுந்திருக்கு. அப்போ அவருடைய அந்த சிவப்பா இருக்கக்கூடிய புஷ்பங்கள்லாம் பார்த்தா அப்படியே அவருடைய அதர ஞாபகத்துக்கு வருது. பவழவாய் பக்கத்துல ஒரு புஷ்கரிணி, அவ்வளவு தாமரை பூத்திருக்கு. கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்டனால ரவிகர விகசித புண்டரீகதள அமல ஆயதேக்ஷணான்னு இருக்கக்கூடிய தாமரைகள் பூத்திருக்கு. அதை பார்த்த உடனே செங்கண், அப்பேற்பட்டவர் யார், நம்ம கைவிட மாட்டார். அச்சுதா, செவத்தினா கைவிடுறது, அச்சுதன்னா கைவிடாதவன். அவன் யார், ஆயர்த்தம் கொழுந்து. முதல்ல அமரரேரே, அமரரேருன்னா சர்வலோகத்துக்கும் அமரர்களுக்கு சுவாமியாய் நித்தியசூரிகளுக்கு சுவாமியா இருக்கார். அவர் ரொம்ப பெரிய அதிகாரின்னா நமக்கெல்லாம் வரமாட்டார். ஆயர்த்தம் கொழுந்தே, ஆயர்களுக்கு நடுவில் இருக்கக்கூடியவன். இப்பேற்பட்ட பகவானை விட்டுட்டு இந்த இப்பேற்பட்ட பகவான் யார், வெரி குட், ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதரை தொண்டரடிப்புடி ஆழ்வார் சேவிச்சுட்டு இருக்கார். பச்சை மாமலை போல் மேனி என்னும், பவளவா என்னும், கமலசெங்கண் என்னும், ஆயரேரே என்னும், அச்சுதாவென்னும், இதெல்லாம் சொல்லிட்டு இந்த பெருமாளை விட்டுட்டு எனக்கு இவர் சொல்றார் இந்திரலோகம் ஆளும், இந்திரலோகத்துக்கு போங்கிறார். இந்திரலோகம்னா என்ன, வெரி குட். ஏன்னா பொதுவா இந்திரலோகம்னா என்ன சொல்லுவானா, இந்த மேனகா, ஊர்வஷி, திலோத்தமா, சிஐடி சகுந்தலா இவாள்லாம் டான்ஸ் ஆடக்கூடிய இடம் தான் வைகுண்டம், ஸ்வர்கம்பா. தப்பு. ஆழ்வாருக்கு அந்த ஸ்வர்க்கத்தை பத்தி சிந்தனையே இருந்தது கிடையாது. அவருக்கு எப்பவுமே வைகுண்ட பிராப்தி, வைகுண்ட பிராப்தி தான். ஆனா அவர் என்ன சொல்றார், எங்க ரங்கநாதரை பார்த்த உடனே எனக்கு என்ன தோன்றதுன்னா, வைகுண்டம் கூட வேண்டாம், இதுதான் எனக்கு அமிர்தம். அதனால உதாமிருதம் அமிர்தத்வஸ்ய ஈசானஹ எதன்னேனாதி ரோஹதினா, அது எங்கள் ரங்கநாதனை குறிக்கும் அப்படின்னு எடுக்கலாமா. அடுத்தது இந்த இடத்துல ஒரு விஷயம் சாதிக்கிறார். இப்ப நம்ம இருக்கக்கூடிய உலகம் பாதோஸ்ய விஸ்வா பூதானி, ஒரு கால் உலகத்துல இருக்கோமா. இந்த உலகத்துக்கு சாஸ்திரத்துல லீலா விபூதின்னு பேர். ஞாபகம் வச்சுங்க, விபூதினா ஆக்சசரி, பொசெஷன் அர்த்தம். பெருமாளுடைய உலகங்கள் 2 விதம். ஒன்னு தோன்றி மறையும், தோன்றி மறையும், தோன்றி மறையும். that which undergoes a dissolution and then comes back to creation. இதுக்கு லீலா விபூதி. இந்த இடத்தில் பிறந்துதான் பகவான் லீலைகள் காண்பிக்க முடியும். கண்ணனாக வர முடியும், ராமனாக வர முடியும், நிசும்மனாக வர முடியும். இது அவர் லீலை அரங்கேறுவதற்கு ஒரு நாட்டிய மேடையா இருக்கா, இதுக்கு லீலா விபூதின்னு பேர். இன்னொன்னு அழியவே அழியாது, அதுதான் பரமபதம். அதற்கு நித்திய விபூதின்னு பேரு. நித்திய விபூதி, அனித்திய விபூதியான லீலா விபூதி. 2 உலகங்கள் இருக்கா. ஆழ்வாருக்கு பெருமாள் கிட்ட தன் காதலை சொல்ல வேண்டும் என்று ஆசை. பக்ஷி இனங்களை கூட்டு சொன்னார், பக்ஷிகளே பெருமாள் கிட்ட போய் சொல்லுங்கோள், எனக்கு அவன் மீது காதல் உள்ளது. அது பாரத தேசத்து பக்ஷி. அது என்ன சொல்லி எடுத்து, நான் போய் இது சொன்னா எனக்கு என்ன கொடுப்பேன்னு கேட்டு, இந்தியன் பேர்டு அது, ஏதாவது நீ எனக்கு ஏதாவது திரும்பி கொடுத்தாதான். அப்ப ஆழ்வார் சொல்றார், பொன்னுலகாளீரோ புவன முழுதாளீரோ, நீ வைகுண்டத்தை ஆள்றியா இந்த பூமி ஆள்றியா, 2மே உனக்கு சொந்தம். கொடுத்துட்டார் குருவிக்கு. அந்த குருவி ஓகே டீல் டன். இந்த டீலா நோ டீலான்லாம் வந்தது பாருங்க, டீல் டன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பறவை பறந்து போயிடுது. உடனே ஒருத்தர் ஆழ்வார்கிட்ட வந்து கேட்டார், நீர் பெருமாள் மேல இருக்கக்கூடிய காதலினால் சொல்லிவிட்டீர், 2 உலகத்தையும் அவர்கிட்ட கொடுத்துருவேன். ஒன்னு நித்திய விபூதியும் அந்த பறவைக்கு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டேன், இந்த லீலா விபூதியும் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டேன். ஒருவேளை அது உன் காதலை போய் பெருமாள் கிட்ட சொல்லி பெருமாளுக்கும் உனக்கும் கல்யாணம் நடந்து விட்டான்னு நீங்க 2 பேரும் தம்பதி எங்க குடியிருப்பேள், 2 உலகத்தையும் தான் அவா கிட்ட கொடுத்தாச்சே. அப்போ அந்த குருவி ரொம்ப தயையோட ஏதாவது ஒரு ஓரமா ஒரு இடம் காமிப்போமா, அந்த இடத்துல போய் தங்கிடுவேன்னு விட்டார் ஆழ்வார். அதனால பொன்னுலகாளீரோ புவன முழுதாளீரோன்னு கேட்டார். அப்பேற்பட்ட ஏதாவானஸ்ய மகிமா அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த ஸ்லோகத்துல, இந்த மந்திரத்துல. இப்போ அடுத்த ஒரு மந்திரத்துக்கு போறதுக்கு முன்னாடி இதுல இன்னொரு அர்த்தம் சொல்றார் பெரியவர், இந்த வியாக்கியாத்தா.
இப்போ இதுவும் கொஞ்சம் நீங்கள்லாம் டக்கு டக்கு மயிலாப்பூர் வாசிகளுக்கு எல்லா விஷயமுமே தெரியும், டக்குன்னு புரிஞ்சு போயிடு. ஆகம சாஸ்திரத்துல பெருமாளுக்கு 5 நிலைகள் சொல்லப்பட்டிருக்கு. பர, வியூக, விபவ, அந்தர்யாமி, அர்ச்சைகள். இது ஆர்டர் எல்லாத்தையும் ஆர்டரா வந்துட்டு இருக்கோம். பர, வியூக, விபவ, அந்தர்யாமி, அர்ச்சைகள். பரன்னு சொல்லக்கூடியது பரஸ்வரூபம், அதுதான் பரமபதம்னு பேர். இப்போ நம்ம சாஸ்திரத்துல எல்லாம் படிக்கிறோம் இல்லையா, அதாவது பிரம்மாவுக்கு பூமி தேவியை கூட்டுண்டு வைகுண்டத்துக்கு போனார். அப்போ சொன்னார், அந்த வைகுண்டம் இந்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட வைகுண்டம் அன்று. அந்த வைகுண்டத்துக்கு மோட்சம் அடைஞ்சவா மட்டும்தான் போக முடியும். பிரம்மாவுக்கே அவர் இன்னும் பத்தாத்மாவாச்சே, அவர் இன்னும் முக்தாத்மாவாலியே. காரிய வைகுண்டம்னு ஒன்று சாஸ்திரம் சொல்றது. அது ஒரு நடுவில் ஒரு ஒர்க்கிங் மாடல் மாதிரி ஒரு இடம் வச்சிருக்கார், அந்த இடத்துக்கு போயிட்டு வரா மாதிரி. பரஸ்வரூபம், பரநிலைனா பரவாசுதேவனா இருக்கார். இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துக்கு போனேன்னா பரவாசுதேவ விமானம்னு பேர். அதுக்கு மேல பிரணவ திவ்ய விமானம் அப்படின்னு தீட்சிதர் எடுக்கிறார். பரவாசுதேவன் பேர். பர அந்த நிலைக்கு பர நிலைன்னு பேர். அடுத்தது வியூக, வியூகாவை பத்தி நான் சொல்றேன் அப்புறம். மூணாவது விபவ, எப்போது பெருமாள் வைகுண்டத்திலிருந்து இங்கு பிறந்து ராமனாகவும் கண்ணனாகவும் அவதரிக்கின்றானோ, அதிமானுஷ சீலவிருத்த வேஷைஹி அதிவிருத்தாமர விக்ரம பிரதாபைஹி அதிலங்கித சர்வலோக சாமியம் வரையே வைஷ்ணவ வைபவாவதாரம். இதுக்கு விபவம்னு பேர். ராமகிருஷ்ணாதி அவதாரங்களுக்கு விபவம்னு பேர். ஞாபகம் இருக்கா? நாலாவது, நம்ம ஒத்தொருத்தருக்குள்ளேயும் பகவான் அந்தர்யாமியா இருக்கார், அதுக்கு அந்தர்யாமித்வம் ஹார்தம் அப்படின்னு பேர். அஞ்சாவது நிலை, இந்த திவ்ய தேசத்துக்கு வந்துட்டார்னா அசைய மாட்டார், நகர மாட்டார். குருவாயூரப்பனாகவும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதியாகவும் திருநீர்மலையில் நீர்வண்ணனாகவும் வீரராகவனாகவும் விஜயராகவனாகவும் பக்தவத்சனாகவும் போரேற்றாகவும் திரு தீபப்பிரகாசனாகவும் உப்பிலியப்பனாகவும் ஆறாமுதனாகவும் திருவேங்கடமுடையானாகவும் இருக்கிறார் இல்லையா, இதற்கு அர்ச்சான்னு பேர். பர, வியூக, விபவ, அந்தர்யாமி, அர்ச்சை. ஆச்சா, இது ஞாபகம் வச்சுட்டேல. இப்ப நடுவில் நான் அப்புறம் சொல்றேன்னு ஒண்ணு சொன்னேன், அதுதான் வியூகம். இந்த வியூக நிலையில பெருமாள் 4 ரூபமா இருப்பார். வியூக வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன். இந்த பிரத்யும்னன், அனிருத்தன் நான் வரிசையா கரெக்டா சொல்லணும் பாருங்க. அதனால வியூக வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன். அதனால்தான் அனிருத்தோ அப்ரதிரதா பிரத்யும்னோ அமித விக்ரமஹா. 4 ரூபமா இருக்காரா? சதுர்மூர்த்திர் சதுர்பாஹு சதுர்வியூஹஸ் சதுர்கதிஹி. சதுர்வியூகம்னு வருதா, இதுதான். இப்போ இந்த பெருமாள் பரமபதத்துல இருக்கும் போது பரவாசுதேவன் ஒரு நிலை சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இப்போ வியூகத்தை சொல்லும் போது இன்னொரு வாசுதேவன் சொன்னேன். என்ன வாசுதேவன்? வியூக வாசுதேவன். பரவாசுதேவன், வியூக வாசுதேவன் சொன்னேனா, வியூக வாசுதேவனை சொல்லிட்டு இன்னும் 3 நிலையை சொன்னேன். சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தர்கள், இதை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் தெரியுமோ? SPA, ஸ்பா. சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன். இப்ப மறக்கவே மாட்டேன் பாருங்க. ஸ்பாவை இந்த பக்கம் வச்சுக்கோங்க, பரவாசுதேவனை இந்த பக்கம் வச்சுக்கோங்க. நடுவில் வியூக வாசுதேவன் இருக்காரு இல்லையா, this is called the transition state. I am going to explain the process of creation. இப்ப நீங்க பாலை பார்த்திருப்பேள், அடுத்த நாள் அது நன்றா தோய்ந்து தெய்ராக மாறிவிடும், கட்டியாயிடும் பார்த்திருக்கேள். இந்த பாதி ராத்திரிக்கு நீங்க போய் அதை பாருங்கோ, அப்போ அது பார்த்தேன்னா தெய்ராகவும் இருக்காது, பாலாகவும் இருக்காது, ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட் இருக்கா, அதுதான் வியூக வாசுதேவன். பரவாசுதேவன்கிறவர் தான் பால். நீங்க உடனே அவர் பால்னா எந்த A2 பாலா A1 பாலா இதெல்லாம் கேட்காதீங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றதெல்லாம் நம்ம வச்சுக்க முடியாது. எப்பவுமே சாஸ்திரத்துல புரியறதுக்காக சொல்ற உவமையெல்லாம் நம்ம ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணக்கூடாது. ஐயோ இந்த கொக்கு பால் வெள்ளை அப்படின்னு ஒருத்தர் சொல்றார், நாளை காப்பி போடும்போது கொக்கையா எடுத்துன்னு வர முடியும் இல்லையா? அதனால இதெல்லாம் ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும். பரவாசுதேவன் பால், சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தர்கள் தயிர், நடுவில் பாலும் இல்லை தயிரும் இல்லை தான் வியூக வாசுதேவன். அடுத்தா இப்ப இந்த வியூக வாசுதேவன் கிட்டேந்து சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தர்கள் வரா இல்லையா, சங்கர்ஷணன் என்ன பண்ணுவார் அப்படின்னா லயம், டிசல்யூஷன், டிஸ்ட்ரக்ஷன். டிஸ்ட்ரக்ஷனுங்கிற வார்த்தை அவ்வளவு நன்னா இல்லை, டிசல்யூஷன். இதெல்லாம் பிரளய காலத்துக்கு அவர் தான் காரணம், அவருக்கு சங்கர்ஷணன் பேர். அடுத்தது பிரத்யும்னன். பிரத்யும்னன் எதற்கு காரணம்? சிருஷ்டிக்கு காரணம். அனிருத்தன் எதற்கு காரணம்? பாலனத்துக்கு காரணம், ப்ரொடெக்ஷன். எடுத்த
இப்போ ஒரு டவுட் வரும், சார் கிரியேஷன் ப்ரொடெக்ஷன் டிஸ்ட்ரக்ஷன் தானே சொல்லுவோம், நீங்க டிஸ்ட்ரக்ஷன் கிரியேஷன் ப்ரொடெக்ஷன் எதுக்கு சொல்லணும்? சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தர்கள்னு எதுக்கு சொல்றேன்? பிரத்யும்ன அனிருத்த சங்கர்ஷணர்கள்னு சொல்லக்கூடாதான்னு கேட்டா சாஸ்திரம் இல்லைன்னு கொடுத்தோம். ஏன்னு கேளுங்க. இப்போ நான் ஒரு வீடு வச்சிருக்கேன், ஐ ஹாவ் அ ஹவுஸ். நீங்க வந்திருக்கேள், இன்னைக்கு என் வீடை நான் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் புதுவாள் அந்த ஏரியாவுக்கு, நான் மாத்துக்கு வந்திருக்கேள், நான் இந்த வீடை நல்லா மெயின்டைன் பண்ணுறேன், பெயிண்ட் அடித்தது அடித்தபடியே இருக்குது, எல்லாம் இருக்குது. நீங்கள் உள்ளே வந்த உடனே என்ன நினைப்பேள்? அவரும் நம்மள மாதிரி புதுசாக இன்னைக்கு வந்திருக்காருன்னு நினைப்பேள். தேர் ஆர் சான்சஸ், ஏன்னா நான் வச்சிருக்கிற விதத்தை பார்த்தா அவ்வளோ நல்லா இருக்கு. ஆனால் ஐ நோ தட் யூ வில் அசியூம் திஸ் ராங்லி. எனக்கு தெரியும் நீங்கள் வந்து நானும் புதுவாள்னு நினச்சிப்பேள். அப்போ நான் அதை என் வாக் சாமர்த்தியத்தில் நிரூபிக்கணும், நான் ஏற்கனவே இங்கே இருந்திருக்கேன்னு. எப்படி சொல்லுவேன் தெரியுமோ? வாங்கோ வாங்கோ உள்ள வாங்கோ உட்காந்துக்குங்கோ, எப்படி இருக்கா ஆத்துல எல்லாரும் எப்படி இருக்கா? ஐயோ நேத்து தான் தோசையை சாட்டுட்டு அந்த கல்லை தேக்க போட்டிருக்கேன், போய் தேய்ச்சுட்டு வரணும். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? நான் இந்த ஏரியாவுக்கு புது ஆள் இல்லைன்னு தெரியுது. ஏன்னா நேற்று தான் நான் தோசை வாத்து சாப்பிட்ருக்கேன்னா மாவு அரைச்சு எனக்கு எங்கே அரிசி கிடைக்கிறது, கிரைண்டர் இருக்கு, லைட் இருக்கு, எல்லாம் இருக்குன்னு தெரியும். டு ப்ரூவ் டு தி அதர் பர்சன் தட் ஐ எம் நாட் நியூ டு திஸ் ஏரியா, ஐ எம் டெல்லிங் ஹிம் தட் ஐ ஹவ் டன் சர்டன் ஆக்டிவிட்டீஸ் எஸ்டர்டே. அப்படின்னா நான் நேற்று இருந்தேன், நீ என்னை தப்பா நினைச்சுக்காத, இன்னைக்கு தான் வந்திருக்கேன்னு. இப்போ கிரியேஷன் ப்ரொடெக்ஷன் டிஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டா என்ன ஆகும்? வி மே பிகம் akin to the philosophy of the West. இப்போ ஆக்சிடென்டல் ரிலிஜன்ஸ்னு சொல்லக்கூடிய கிறிஸ்டியானிட்டி, ஜுதாயிசம், இஸ்லாம், இந்த மதங்களுக்கெல்லாம் காமனாக இருக்கக்கூடிய ஒரு டெனட் என்னன்னா, they believe that there is linearity. ஜாகிரதையா புரிஞ்சுக்கோ. பிறந்தோம், வாழ்கின்றோம், மரணம் அடைவோம், மறுபிறப்பில் அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது. They don't believe that the life process is cyclic. They believe it is linear. புரியுதா? அதனால தான் அவர்களுக்கு உடலை சம்ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. ஏன்னா டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் போது அதுல ஒரு சக்தியை புகுத்தி ஹெவன் ஹெல்லுக்கு அனுப்புவதாக அவர்களுடைய நம்பிக்கை. இப்போ அதை கிரிட்டிசைஸோ கிரிட்டிக் பண்றதுக்கோ நான் வரல, விஷயத்தை சொல்றேன். நமக்கு அப்படி இல்லை. இந்த உடலை வச்சு இப்படி ஒரு இந்த ஜீவாத்மா ஒரு சரீரமா போயிட்டு இருக்கு. ஒரு சரீரத்துக்கும் நம்ம வந்து 6 அடி பை 2 அடி கேட்டுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, பாரத தேசத்துல அது கஷ்டமா போயிடும். அதனால எரிச்சு தள்ளுறோம். ஏன்னா இது ஒரு சரீரமா மாறிண்டே இருக்கே. வி பிலீவ் இட் இஸ் சைக்ளிக். பெருமாளுடைய சிருஷ்டியும் அப்படிதான், சம்ஹாரமாகி சிருஷ்டியாகி பாலனமாகி மறுபடியும் அந்த சம்ஹாரம் நடக்கும். இப்ப அது எப்படி ப்ரூவ் பண்ணுவார் பெருமாள்? அதனாலதான் டிஸ்ட்ரக்ஷனை முதல்ல சொல்லிட்டார், which means that there was a world before. ஆச்சா, அதனாலதான் சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தர்கள்னு சொல்றோம். ஆச்சா, இந்த வியூக வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன், இவா 4 பேரும் 3 மூர்த்தியா பிரிவா. 4 into 3 12. கேசவாய நமஹ, நாராயணாய நமஹ, மாதவாய நமஹ, கோவிந்தாய நமஹ, விஷ்ணவே நமஹ, மதுசூதனாய நமஹ, திரிவிக்ரமாய நமஹ, வாமனாய நமஹ, ஸ்ரீதராய நமஹ, ரிஷிகேஷாய நமஹ, பத்மநாபாய நமஹ, தாமோதராய நமஹ. அப்பாடி சொல்லிவிட்டேன். 12 பேர் கரெக்டா வந்துடுத்தா அது இந்த நித்தியப்படி சொல்றது சந்தியாவந்தனத்துல அது ஒரு வேகத்துல போகும். நம்ம சொல்லியிருக்கோமா, அவருக்கும் நமக்கும் தானே தெரியும் கணக்கு ஒழுங்கா சொல்லியிருக்கோமா இல்லையான்னு. இப்போ சொல்லும் போது உங்க எதிர்க்க பயமா இருந்தது, நம்ம சொல்லணுமேனு. 4 into 3 12 வந்துடுத்தா. இப்போ வியூக வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன். சங்கர்ஷணன் முதல் 3 மூர்த்தி, கேசவாய, நாராயணாய, மாதவாய. இப்போ 4 into 3 12 வருது இல்லையா? இதுல ஒவ்வொரு பெருமாளுடைய அம்சமும் ஒவ்வொரு மாசத்துக்கு அதிகாரி. இந்த மாசத்துக்கு அதிகாரி, மார்கசீர்ஷ மாசத்துக்கு அதிகாரி கேசவன். அதனால்தான் ஆண்டாள் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை, கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. ஏன்னா அவ மார்கழி மாசத்துல பாடிட்டு இருக்கா. புரியுறதா? இப்போ துவாதச நாமம் வந்துடுத்து, சதுர்மூர்த்தி சதுர்பாகு வந்துடுத்து. இவாதான் இந்த சிருஷ்டிய பண்ண போறா. இப்ப இந்த சிருஷ்டி காரியங்கள்லாம் நடக்கும்போது அனிருத்தன் பாலனத்தை பார்த்துப்பார். இப்ப இனிமேலேந்து இது வரைக்கும் நாராயணன்கிறவர் தான் புருஷன்னு சொல்லிட்டேன் மந்திரங்கள்ல. இனிமேலேந்து வரக்கூடிய மந்திரங்கள்ல புருஷன் வேதம் சொல்லிடுத்துனா அது அனிருத்தன் அர்த்தம். ஸ்பெசிபிக்கா அனிருத்த நாராயணன் அர்த்தம். சரியாச்சா? இப்போ இந்த இடத்துல இப்போ இத எடுக்கிறார் ஆச்சாரியன். யம்பூத பவ்ய பவதீஷ மனீஷமாஹு அந்த சமுத்திர நிலையம் யமனந்த ரூபம் யஸ்ய த்ரிலோக ஜனனி மகிஷீ ச லக்ஷ்மி சாக்ஷாத் சயேவ புருஷோசி சஹஸ்ரமூர்தா அப்படின்னு நம்ம சொன்ன கருத்தை கூறத்தாழ்வான் அப்படியே எடுக்கிறார்.
இப்ப இதை எதுக்கு சொன்னேன்னா, இதுல ஒரு மூர்த்தியை தனியா பிரிச்சுட்டோம். வியூக வாசுதேவன்கிறவர் தனியா பிரிச்சுட்டோம். ஸ்பா யாரு? சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன், அவளை தனியா வச்சிருக்கோம். அப்போ 3 இந்த பக்கம், 1 ஒரு பக்கமா. அப்ப வேதம் என்ன சொல்லிட்டு, பாதோஸ்ய விஸ்வா பூதானி, ஒரு பாதத்தை நீ பாக்கற அப்படின்னா வியூக வாசுதேவனை பாக்கற. திரிபாதஸ்யாமிருதம் திவி, அனிருத்த சங்கர்ஷண பிரத்யும்னர்களை நீ இந்த பக்கம் பாக்கற அப்படின்னு இவாளுடைய மகிமையை சேர்த்து சொல்ல வந்தது. அதனால இந்த பூவுலகை பார்க்கும்போது கால் பகுதி, பார்க்காதது முக்கால்னா, பார்க்கறது வியூக வாசுதேவன், பார்க்காதது சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தர்கள் அப்படின்னு 2வது அர்த்தத்தை எடுக்கிறார். இப்போ 4வது மந்திரம், 18 மந்திரங்கள், 2வது நாள் 4வது மந்திரத்துல இருக்கும். திரிபாதூர்த உதைத் புருஷः பாதோஸ்யேஹா பவாத் புனः ததோ விஸ்வங் வ்யக்ராமத் சாஷன்னான்னஷன்னே அபி. கரெக்டா இந்த மந்திரம்? இப்ப பார்க்கலாம். இப்போ திரிபாதூர்த்வ உதைத் புருஷா, இந்த புருஷன், புருஷன்னா யாரு? அனிருத்தனா? பாயிண்ட் பிடிக்கிறேன் பாருங்க. இந்த இடத்திலேருந்து அனிருத்தன். இப்போ ஏன் இதை முக்கியமா சொல்றேன், ஏன்னா இப்போ 7வது மந்திரத்திலேருந்து புருஷன்கிறவர் பிரம்மா ஆயிடுவர். இப்போ புருஷம் பிரௌக்ஷன்னு புருஷம் ஜாதமக்ரதः, அந்த இடத்துல பிரம்மா. இதே புருஷனுக்கு முதல்ல நாராயணன், நடுவில் அனிருத்தன், பின்னாடி பிரம்மா. அது எப்படி அந்த இடம் வரும்போது நான் சொல்றேன். முதல்ல இப்ப பாருங்க, திரிவிக்ரமன்கிறது வேதம். திரிபாத் ஊர்த்வ உதைத் புருஷா, திரிவிக்ரமன்னா முவ்வுலகங்களையும் அளந்தவன். இந்த திரிவிக்ரமனுக்கும் வேதத்துக்கும் ரொம்ப சம்பந்தம். என்னன்னா, பொதுவா வேத கர்மாக்கள், இப்போ ஹோமாதிகள் பண்ணும்போது நடுவில் இப்ப நான் தான் வாத்தியார் சுவாமி, எனக்கு ஒரு போன் வந்துடுறதுன்னு வச்சுங்க, ரிங்டோன் அடிக்கிறது, நான் உடனே காதல ஹலோ அப்படிங்கிற. அப்ப என்ன ஆயிடுறது, வேதம் சொல்ல வேண்டிய இடத்துல நடுவில் ஒரு கேப் வந்துடுறதா. அப்போ வேதம் அதுக்கு பிராயஷ்சித்தம் ஒன்று சொல்றது. இப்ப நடுவில் இப்போ போன் எடுக்க கூடாது பாவம். இப்ப நம்ம எப்பவுமே ரூல்ஸ் மற்றவாளுக்கு தான் போடுவோம். ஹவு டேர் ஹி டேக் த போன். இதே நம்ம அந்த கர்மால உட்கார்ந்து இருப்போம், நம்ம போன் பேசலாம். போன் பேசப்படாதுன்னா பண்ணி வைக்கிறவரும் பேசக்கூடாது, பண்றவரும் பேசப்படாது, ரெண்டும் இருக்கு இல்லையா. இப்ப பிராயஷ்சித்தம் வேதம் ஒண்ணு சொல்றது. ஒருவேளை வேத மந்திரம் சொல்லும் போது அந்த கர்மா பண்ணும்போது நடுவில் கொஞ்சம் ஏதாவது ஒரு செபாட்டிக்கலோ ஒரு இன்டர்வெல்லோ வந்துடுத்துனா, திரும்பி துவங்குவதற்கு பூர்வம் திரிவிக்ரமனுடைய மந்திரம் சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கணும்னு வேதத்துல பரிகாரம். அதனால தான் இப்போ உபன்யாசம் இப்போ நடுவில் எப்பவுமே என்ன ஆகும்னா, நிறைய சபாக்கள்ல சார் லாஸ்ட் டே நீங்க முடிக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி எங்க கிட்ட மைக்க கொடுத்துருங்க, உங்களுக்கு நான் நன்றி உரை சொல்லுவோம்பா. எனக்கு அது ஜென்ரலி அவ்வளவா பிடிக்காது. ஏன்னா ஒரு ஃப்ளோல இருக்கும்போது டப்புன்னு நிறுத்திவிட்டு அப்புறம் எங்க விட்டோன்னு தெரியாது. உபன்யாசத்துல அது உபன்யாசகர் ஜாகிரதையா இருக்கணும். இப்ப பாடுறவாள்லாம் என்ன பண்ணிடுவாருன்னா, நடுவில் தண்ணி எடுத்து சாப்பிட்டு மிருதங்க காராள பாப்பா, வயலின் காராள பாப்பா, இப்ப நாங்கள்லாம் பேசிகிட்டே இருக்கணும். நடுவில் நான் தீர்த்தம்லாம் எடுத்து சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, சொல்ற ஃப்ளோ போயிடும். அப்படி ஒருவேளை சில பேர்லாம் நோ சார் வி இன்சிஸ்ட் யூ ஹேவ் டு கிவ் த மைக் டு அஸ், சரி இன்சிஸ்ட் பண்றாளேன்னு மைக்கை கொடுத்துருவோம். இப்ப திருப்பி கண்டினியூ பண்ணணும் இல்லையா. அப்ப என்ன பண்ணணும்னா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடிங்கிற பாசுரத்தை சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா அது திரிவிக்ரமனுடைய தமிழ் பாசுரம். திரிவிக்ரமனுக்கு அவ்வளவு பெருமை இருக்கு. சரி, இப்ப இந்த திரிவிக்ரமனுடைய பெருமையை ஒரு 2 விஷயத்துல சொல்றேன். சீர்காழிங்கிற க்ஷேத்திரம் ரொம்ப உயர்ந்த சிவக்ஷேத்திரம், தோணிபுரம்னு பேர். அங்குதான் தேவாரத்தின் முதல் பாடலே ஏற்பட்டது. தோடுடைய செவியன் விடையேறியோர் துவெண் மதிசூடி காடுடைய சுடலைப்பொடி பூசியன் உள்ளங்கவர்கள்வன் ஏழுடைய மலரான் முனைநாள் பணிந்தேத்த அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்னே. இது பெரிய புராணத்துல ஒரு பாடல்லையே அது ஊருக்கு என்னெல்லாம் பேருங்கிறத சொல்றார். இப்ப அந்த ஊருக்கு வருவோம். அந்த ஊர்ல சிவபாத ஹிருதயருக்கும் பகவதி அம்மையாருக்கும் ஒரு அழகான ஒரு குழந்தை பிறந்தது. ஸ்கந்தனுடைய உருவமோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு அழகு. ஸ்கந்தன்னாலே அழகன்னு அர்த்தம், முருகன்னா அழகன். அவ்வளவு அழகா ஒரு குழந்தை பிறந்தது. இந்த குழந்தைக்கு சம்பந்தன் அப்படின்னு பேர் வச்சா. இந்த குழந்தையை அழைத்து கொண்டு இந்த குழந்தையுடைய பெருமையை சொல்றார். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், உவமையிலா கலைஞானம் உணர்வு அரிய மெய்ஞானம் தவமுதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் அப்படின்னு பெரிய புராணத்துல இருக்கு. இந்த சம்பந்தரானவர் திருத்தந்தையாரோடு அங்க சிவக்ஷேத்திரத்துக்கு போயிருக்கார். அங்க குளத்தாங்கரையில அவர் அவபிருத ஸ்நானம் பண்ணிட்டு உள்ள முக்கிட்டார். இந்த குழந்தை அப்பா கத்தித்து. அப்பா அவர் ஜலத்துக்குள்ள இருக்கார்.
அதனால கேட்கவே இல்லை. அப்பா தொலைஞ்சு போயிட்டாரோன்னு அப்பா அம்மா அப்படின்னு கத்திட்டு. அப்போ ஜெகதப் பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரவுன்னு அம்பாளும் சிவபெருமானும் ரிஷப வாகனத்துல வந்தாளாம். அப்ப அவருக்கு ஞானப்பாலை ஊட்டினதாக சரித்திரம். அதை ஆதிசங்கரரும் சௌந்தர்யலஹரியில திரமிட சிசு அப்படிங்கிற வார்த்தையால குறிக்கிறதா பெரியவாள்லாம் சொல்லுவா. சரி, இந்த குழந்தைக்கு ஞானம் வந்துடுத்து. இப்போ அப்பா வெளியில வந்து பார்த்தார், இது வாயில ஓரமா ஒரு டிராப் இருக்கு. வேர் டிட் யூ ஹேவ் திஸ் ஆவின் மில்க்? திஸ் இஸ் நாட் ஆவின் மில்க் டாடி, திஸ் இஸ் நாலேஜ் மில்க். யார் உனக்கு கொடுத்தா? எந்த மாமி கொடுத்துட்டு போனா? அப்பதான் அது சொல்றது, தோடுடைய செவியன் ஒருத்தர் வந்தார், தோடு தரிச்சுட்டு இருந்தார், பக்கத்துல உமையாள் இருந்தா, இதெல்லாம் சொல்லிட்டு. அப்பேற்பட்ட குழந்தைக்கு ஞான சம்பந்தர்னு பேர் ஏற்பட்டது. அந்த குழந்தைக்கு பிற்காலத்துல வேல் கிடைச்சது. அவர் சீர்காழியில சிஷ்யர்களோடு ரொம்ப சிவபக்தியில் தழைத்து கொண்டிருக்கும் போது பக்கத்துல சீர்காழிக்கு பக்கத்திலேயே அவதரித்து பெரிய வைஷ்ணவ ஆழ்வாராக இருந்தவர் திருமங்கை ஆழ்வார். அந்த திருமங்கை ஆழ்வார் சிஷ்யர்களோட வந்துட்டு இருக்கார். அப்ப சிஷ்யர்கள் எப்பவுமே இந்த தலைவர்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையை போட்டுக்க மாட்டார். இந்த சிஷ்யர்களால தான் சண்டையே வரும். இந்த சிஷ்யர்கள் என்ன பண்ணா, 4 கவி பெருமாள் வந்தார், கலியன் வந்தார் அப்படின்னு இந்த திருமங்கை ஆழ்வார் வரும்போது பாடுறா. உடனே சம்பந்தருடைய சிஷ்யர்களுக்கு எங்க தலை இந்த ஊர்ல இருக்கும்போது இது யார் புது தலை அப்படின்னு இவாள் சண்டை வரும்போது ஞான சம்பந்தரை கூட்டு சொல்றா, ஓ திருமங்கை ஆழ்வார் வந்திருக்கிறான்னு அவ 2 பேரும் பரஸ்பரம் நமஸ்காரம் பண்ணிக்கிறா. பண்ணிக்கும் போது இவர்களுக்கு தமிழில் ஒரு போட்டி ஏற்பட்டது. 2 பேருக்குமே தமிழ்ல அவ்வளவு ஒரு ஆர்வம். அந்த காலத்துல தமிழ்ல கவிதை ஏற்றக்கூடிய அளவுக்கு தங்களுடைய சாமர்த்தியம் இருந்தது பாருங்க. நம்மள யாரா இப்ப தமிழ் கவிதை எழுத சொல்றா. காதல் கடிதம் தீட்டவே மேகமெல்லாம் காகிதம், வானின் நீளம் கொண்டு வா பேனாமையோ தீந்திடும். எங்க வைரமுத்து சார் சொல்றார் இல்லையா, வானின் நீளம் கொண்டு வா பேனாமையோ தீர்ந்திடும், சந்திரனும் சூரியனும் உனக்காக. சஹஸ்ரநாமம் படிச்சிருக்க, சந்திர சூரிய உச்சனேத்ரே இல்லையா. தேசிகன் எடுத்தார், நிசேஷம் அம்பரதலம் எதிபத்ரிகாசியாத் சப்தார்ணவி எதி சமேத்திய மஷீபவித்ரி. பாதுகையுடைய பெருமை சொல்லணும்னா அந்த 7 கடலும் இதுக்கு ஆகாயம்லாம் பேப்பர் ஆகணுமா, அந்த ப்ளூனஸ் எல்லாம் இங்க் ஆகணுமா. காதல் கடிதம் தீட்டவே மேகமெல்லாம் காகிதம், வானின் நீளம் கொண்டு வா பேனாமையோ தீந்திடும். தேசிகன் காப்பிரைட் வச்சுக்கல இல்லையா. ஒரு கவிதை நம்மளால எழுத முடியுமா? ஞான சம்பந்தரும் திருமங்கை ஆழ்வாரும் ஃப்ரெண்ட்லி காம்படிஷன். நீங்க உடனே சண்டை 2 பக்கமும் வச்சுருக்கா, சண்டையெல்லாம் வச்சுக்க, போட்டி. இதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வரணும். விஷயத்துக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சா திருமங்கை ஆழ்வார் சொன்னார், எனக்கு பெருமாளுடைய விக்கிரகத்தை, திவ்யமங்கல விக்கிரகத்தை ஏழை பண்ணால்தான் என்னால எழுத முடியும். அந்த ஊர்ல தேடி தேடி பார்த்தா ஒரு தயிர் மோர் விற்கக்கூடியவளுடைய பானைக்குள்ள ஒரு சின்ன உலகளந்த பெருமாள் இருந்தார். தாடாளன்னு பேர். அந்த தாடாளனை ஏழை பண்ணிட்டு இவர் எழுத ஆரம்பிச்சார். எப்படி எழுதினார்னா, ஒரு குரலாய் மூவடி மண் வேண்டி இருநிலத்தே. அந்த பாசுரம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படி இன்க்ரீசிங் ஆர்டர்ல போகும். அதை கேட்ட உடனே சம்பந்தருக்கு அவ்வளவு சந்தோஷமா, இந்த மாதிரி ஒரு தமிழை நான் கேட்டதில்லையேன்னு கையில இருந்த வேலை கொடுத்துட்டார். அதனாலதான் திருமங்கை ஆழ்வார் கையில நீங்க ஒரு வேல் பாப்பேள், நின் கையில் வேல் போற்றின ஆண்டாள் திருப்பாவையில. அப்பேற்பட்ட உயர்ந்த திருவிக்கிரமாவதாரம் பாருங்கோ. சைவத்துக்கும் வைஷ்ணவத்துக்கும் இருக்கக்கூடிய பரஸ்பரம் அந்த இடத்த தெரியறது திருமங்கை ஆழ்வாருக்கு கிடைச்சிருக்கு. இந்த விஷயம் நடக்கும்போது, இந்த போட்டி வரும்போது ஒரு ரிடில் போட்டா, பிரஹேலிகான் பேரு. ரிடில் என்ன ரிடில்னா, சம்பந்தர் அவரை பார்த்து கேட்கிறார், திருமங்கை ஆழ்வாரை பார்த்து, நீ கவிதை எழுதுறேன்னு சொல்றீரே, என்ன தலைப்பு தெரியுமோ? ஒரு குரல் கூறும் குரல் கூறும் அப்படின்னு விட்டார். ஒரு குரல் கூறும் குரல் கூறும். என்ன சார் ரிப்பீட் பண்றாரு இவர்? என்ன இது தனியாவர்த்தனம் பண்ணிட்டு இருக்காரு, நிறவலா பண்ணிட்டு இருக்காரு. நிறவல்ல தான் ஒரே வரியை 2 வாட்டி 2 3 வாட்டி பாடுவா. இஹபரகதி நின்ன இந்திரோ ரமண, இஹபரகதி நின்ன இந்திர ரமண, இஹபரகதி நினே இந்திர ரமண, இஹபரகதி நின்ன இந்திர ரமண, இஹபரகதி நின்ன இஹபரகதி நின்னே. பாட்டு மட்டும் தெரியாதவா யாராவது வந்து விட்டார்னா மறந்து விட்டார். அடுத்த வரி என்னன்னு தெரியல போல இருக்கு இல்லையா. என்ன மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து விட்டார்னா கண்டுபிடிப்பார். ஒரு குரல் கூறும் சொல்லியிருக்கணும். ஒரு குரல் கூறும் குரல் கூறும், ஒரு குரல் கூறும் ஒரு குரல் கூறும், இப்படியா சொல்லுவா? அப்படி சொல்லல சம்பந்தர். சிஷ்யர்கள்லாம் குழம்பி போயிட்டா, ஏண்டா நம்ம சாமி ஏண்டா இன்னைக்கு இப்படி பேசுது? திருமங்கை ஆழ்வார் புரிஞ்சு விட்டார். என்ன தெரியுமோ, குரல்னா என்ன அர்த்தம்னா,
இந்த 2 வரி கவிதை நம்ம தமிழ்ல எழுதுறோமே, திருவள்ளுவர் இயற்றியது. குறள் நடை. முதல் வரி பெருசா இருக்கும், சின்ன வரி, 2வது வரி அதை விட சின்னதா இருக்கும். குறள் நடை, இட் இஸ் a மீட்டர், சந்தஸ். ஒரு குறள் கூறும், அதுதானே சொல்லியிருக்கணும். ஒரு குறள் கூறும், குறள் கூறும். குறள்னா தமிழ்ல குள்ளமானவன் அர்த்தம். ஞாபகம் வச்சுங்கோ. ஆழ்வார் எடுத்தார். இன்னும் 3 நாள் தான் எனக்கு இருக்கு. மாணிக்கங்கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னா செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடு தந்தான், பேணி உனக்கு பிரமன் விடு தந்தான், மாணி குரளனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ. மாணி குரளனேன்னர் பெரியாழ்வார். குரல்னா வாமனனா வந்தவர்னு அர்த்தம். அப்படின்னா குரல்னா 2 வரி கவிதை, குரல்னா குள்ளம். அப்படின்னா அவர் என்ன கேட்டிருக்கார் சம்பந்தர்? திருவள்ளுவருடைய திருக்குறள் கூறும், வாமனனை கூறும். குறள் கூறும், குறள் கூறும், குறள் கூறக்கூடிய குறளை கூறும். அது எங்கன்னா 610வது குறள். மடியிலா மன்னவன் எய்தும் அடியளந்தான் தாயதெல்லாம் ஒருங்கு. அதாவது ஒரு மன்னவன் உழைக்கணும், நாட்டுக்காக உழைச்சுட்டே இருக்கணும். அவர் எப்ப ரெஸ்ட் எடுக்கிறாருன்னே தெரியக்கூடாது, உழைச்சுட்டே இருக்கணும். சார் லீவே எடுத்துக்க மாட்டாரா சார்? அப்படிதான் ஒரு மன்னவன் இருந்தால் நாடு முன்னேறும். 10 நாள் வேலை பார்த்துட்டு 20 நாள் நான் வெளி தேசத்துக்கு போயிடுறேன்னுட்டா முடியாது. அவர் உழைச்சுட்டே இருக்கணும். மடியிலா மன்னவன் எய்தும், எப்படி அவன் உழைக்கணும்னா அடியளந்தான் தாயதெல்லாம். அப்படிலாம் உழைச்சால்தான் உலகை அளந்த திருவிக்கிரமன் எதெல்லாம் சாதிச்சானோ அவனால சாதிக்க முடியும் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். திருவள்ளுவர் ஹிந்துவா? திருவிக்கிரமனை சொல்றவர் ஜெயினரா இருப்பார் இல்லையா? அவர் 610வது குறள்ல திருவிக்கிரமனை சொல்றார். அதனால்தான் சம்பந்தர் குறள் கூறும் குறள் கூறும்னர். அந்த பெருமாள் திரிபாத் ஊர்த்வ உதைத் புருஷா, 4வது மந்திரம். அப்பேற்பட்ட திருவிக்கிரமன் அளந்தானே. தேசிகன் எடுத்தார். விக்ராந்தியே கேது பட்டிகா பதவாகினீதே ஞஞ்சந்த்யுபைதி நதஜீவித சிம்சுமாரம் ஔத்தானபாதித அமிர்தாம்சுமீத பானும் ஹேமாச்சலம் பசுபதிம் ஹிமவந்தம் உர்வீம். பெருமாள் அந்த திருவிக்கிரமனா உலகை அளக்கச் செய்தே அவருடைய சிலம்புல என்னாச்சு? பிரம்மா உட்காந்து சத்தியலோகத்துல இருக்கார், அது தியானம் பண்ணிட்டு இருக்கார். 4 தலை 4 சிரசாலையும் 4 வேதத்தையும் ஜபித்து கொண்டிருக்கும் போது சரஸ்வதி தேவி வீணை, அங்க பேக்ரவுண்ட் மியூசிக், இந்த லிஃப்ட்ல எல்லாம் போனா ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போயிட்டே இருக்கும் பாருங்க. இல்லை, சரஸ்வதி தேவி எப்பவுமே நல்ல அட்மாஸ்பியர், குட் வைப்ஸ் இருக்கணுங்கிறதுக்காக வீணை வாசிச்சுட்டே இருப்போம். நிறுத்திட்டா. என்ன யாரோ நம்ம பாத்துக்கிட்ட வரா மாதிரி இருக்கு, எட்டி பாருங்களேன்னா. இவர் இந்த கிரில்ஸ் எல்லாம் பிடிச்சு எட்டி பார்க்குற மாதிரி தாமரையின் இதழை பிடிச்சு எட்டி பார்த்தா யாரோடைய ரிவர்ஸ் திருவடி தெரியுது. ஐயோ, திருவடி நம்ம மாத்த நோக்கி வந்துட்டு இருக்கு, பி கேர்ஃபுல், சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். உடனே அவர் தூர்பின் பைனாகுலர்ஸை வச்சு பார்க்குறாரு, யார் திருவடின்னு. ஜூம் பண்ணி பார்த்தா அந்த திருவடியில சங்க சக்கர ரேகைகள் தெரியுறதான். பெருமாள் வந்துட்டு இருக்கார். உடனே சரஸ்வதி மாமனார் வந்துட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பெல்லாம் போட்டுண்டு இதெல்லாம் வச்சுட்டு அந்த இது திருக்காவேரி எல்லாம் எடுத்து வச்சுக்கிறார். பெருமாள் வரார், மாமனாருங்கிறாளே. ஏன்னா பிரம்மா, நாராயணாத் பிரம்மா ஜாயதே, நாராயணன் பிள்ளை பிரம்மா, பிரம்மாவுக்கு பத்னி சரஸ்வதி. அப்படின்னா மாமனார் போறதானே. இது நீங்க சொல்றேள். தீக்ஷிதர் வாழ் எடுக்கிறார். கலாவதிங்கிற ராகத்துல சரஸ்வதியை பாடும்போது காஷ்மீர தாய பாடுறார் தீக்ஷிதர். கலாவதி கமலாசன யுவதி கல்யாணம் கலயது சரஸ்வதி ஷரஜோத்ஸ்னா சுத்தாம் சசிவதனாம் காஷ்மீர விஹாராம் பரா சரதாம் பராங்குஷதர வரதா பயபாஷ பூஸ்தகர சுரார்ச்சித பதாம்புஜ சோபன ஸ்வேத பங்கஜாசன சுரசன புராரி குருகுஹ ஹிருதய ரஞ்சனி முராரி ஸ்னுஷா நிரஞ்சனி. முராரி ஸ்னுஷானா பெருமாளுக்கு மாட்டு பொண்ணுன்னு அர்த்தம். ஸ்னுஷா. அதனால அவ என்ன பண்ணாலாம், திருமஞ்சனம் பண்ணுங்கன்னாலாம். கங்கா ஜலத்தால திருமஞ்சனம் பண்றார் பிரம்மா பெருமாள் திருவடிக்கு. அந்த ஜலம் அப்படியே கங்கா ஜலம் வருது. பெருமாள் காலில் ஒரு சிலம்பு, சிலம்புல பட்டு ஒரு பாகம் தெரிச்சு ஒரு மலையில விழுந்தது. அந்த மலை விஷபாத்ரி, அதுதான் அழகர் கோவில். அதனால அந்த சிலம்பாறுன்னு பேர், அதுக்கு நூபுர கங்கைன்னு பேர். அப்பேற்பட்ட பெருமாளை சொல்லிவிட்டு சாஷன்னா நஷன்னே அபி,
அசன அப்படின்னா இந்த இடத்துல சாப்பாடுன்னு அர்த்தம். எது சாப்பாடை நம்பி இருக்கோ, எது சாப்பிடுமோ அதுக்கு சாசன அப்படின்னா எதெல்லாம் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய மிருகங்கள், நம்மளும் மிருகம்தான், நம்ம சாப்பிட்றோமோனோ சாசன. எது சாப்பிடலையோ இது சாப்பிடாது, அனசன. சாசன அனசன சாசனானசனே அபி. இந்த உலகத்தை அளந்த பெருமாள் இது அத்தனை ஜீவராசிகளுக்கும் சாப்பாடு கொடுக்கின்றாரே, அப்பேற்பட்ட பெருமாளை சொல்லிவிட்டு 5வது மந்திரம், அந்த மந்திரத்தை சொல்லி ஒரு 2 நிமிஷத்துல பூர்த்தி பண்ணிடுவேன், பாக்கிய நாளைக்கு சொல்லுவேன். தஸ்மாத் விராட ஜாயத. விராஜோ அதிபூருஷா. ரொம்ப முக்கியம் இந்த சிருஷ்டி கிரமம், நீங்க கேட்டுட்டு போறது 2 நிமிஷம். சஜாதோ அத்தியரிச்சத பஷாத் பூமிம் அதோ புரஹா அப்படின்னு வருது இந்த மந்திரம். இப்போ சிருஷ்டி கிரமத்தை சொல்லிட்டு இந்த மந்திரத்துக்கான அர்த்தத்தை நாளைக்கு சொல்ல. சிருஷ்டி கிரமம் என்னன்னு பார்க்கலாம். பிரகிருதி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். பிரகிருதியிலேந்து மருவி வரக்கூடியது மகத்து. இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்கோ, ரெக்கார்ட் பண்ணிக்குங்கோ, எழுதிக்குங்கோ, மூளைக்குள்ள கூறத்தாழ்வான் மாதிரி வச்சுருங்கோ. ஏன்னா திரும்பி திரும்பி நாளைக்கு நான் சொல்லும் போது அப்போதைக்கு அப்பொழுது ஆறாவதேன்னு அன்னைக்கு புதுசா கேட்கற மாதிரியே கேட்கக்கூடாது. அதனால பிரகிருதியிலேருந்து மகத்து வந்துடும். மகத்து மருவி அகங்காரம் ஆகும். அகங்காரம்னா என்ன? கர்வம் சார், ரொம்ப அகங்காரம் பிடிச்சவர், அது இல்லை. அகங்காரம்னா அகம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். நம்ம லௌகீகத்துல பயன்படுத்தக்கூடிய ஈகோ கிடையாது. அகங்காரம்னா ஐ அப்படிங்கிற அந்த ஐனஸ். ஐனஸ்னா புரியுறதோ? ஒயிட்னஸ், பிளாக்னஸ், டார்க்னஸ் சொல்ற மாதிரி ஐ சிங்கிள் கோட்ல போட்டுட்டு நெஸ் போட்டுக்குங்க, ஐனஸ். அதுக்கு அகங்காரம்னு பேர். அதனால பிரகிருதி, பிரகிருதியிலேந்து மருவி மகத்து, மகத்துலேந்து மருவி அகங்காரமா. இப்ப இந்த அகங்காரத்தை பெருமாள் என்ன பண்ணுவார், டபா, அது ஒரு ஈக்குவலிபிரியம்ல இருக்கும். அப்படி அப்படி டபால்னு அடிப்பார். நீங்க இந்த இதுலெல்லாம் நிறைய இந்த யூஎஸ்லாம் இருக்கு, இப்ப இந்தியாலையும் வந்துடுத்து பாலிங்னு ஒரு கேம். குச்சி குச்சி குச்சியா நிறைய பால்ஸ் பாட்டில் நிக்க வச்சுட்டு கையில ஒரு பால் கொடுத்துருவா, இப்படி உருட்டி விடணும். அந்த பால் நீங்க எப்படி உருட்டி விடணும் தெரியுமா? நேரம் உருட்டி விடக்கூடாது. அது அந்த பவுன்ஸ் ஆற விதமே எப்படி இருக்கணும்னா அது அப்படியே சுத்தி போய் டக 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 டகன்னு எல்லா பாட்டிலையும் தள்ளி விடணும். அதுதான் போலிங். இப்ப பெருமாள் என்ன பண்ணுவார், இந்த அகங்காரத்தை ஒரு ஈக்குவலிபிரியமா டப் அப்படின்னு ஒரு தட்டுவார். அப்போ அது 3 குணத்தோடையும் கலக்கும். சத்வ, ரஜோ, தமோ குணங்களோட இந்த அகங்காரம் கலக்கும். அப்ப என்ன ஆகும், சத்வகுணம் பிளஸ் அகங்காரம் சாத்வீக அகங்காரம்னு பேர். ரஜோகுணத்தோட அகங்காரம் கலந்தா ராஜச அகங்காரம்னு பேர். அடுத்தது தமோ குணத்தோட அகங்காரம் கலந்துடுத்துனா தாமச அகங்காரம்னு பேர். இப்ப இந்த தாமச அகங்காரம் இருக்கு இல்லையா, 3வதா சொல்லியிருக்கேனே, அதுதான் முதல்ல பஞ்சபூதங்களை சிருஷ்டிக்கும். இப்ப நீங்க தைத்திரியத்துல ஒண்ணு சொல்வேள், ஆகாஷாத் வாயுஹு, வாயோர் அக்னிஹி, அக்னேர் ஆபஹா, அத்யஃப் பிருத்திவி. 5 பூதங்கள் வந்துடுதா. ஆகாசம்ங்கிற முதல் விஷயம் வந்ததா. ஆகாசத்துக்கு என்ன தன்மை? பஞ்சபூதங்கள்ல முதல் ஆகாசம். இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுங்க. ஆகாசத்துக்கு ஒரு தன்மை இருக்கும். There will be a specific characteristic feature associated with ஆகாசம். ஆகாசம்னா என்ன? வெரி குட், ஸ்பேஸ்ன்னு சொல்லணும், ஸ்கைன்னு சொல்லப்படாது. எல்லாரும் ஆகாசம்னா அப்படி ஸ்கையை பாப்பா. இதெல்லாம் ஆகாசம் தான். இப்ப நம்ம இங்க சுத்தி காரிய இடம்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஆகாசம் இல்லையா சார்? ஏர், air has got into this ஆகாசம், it has pervaded the space. ஞாபகம் வச்சுங்க. ஆகாசம், ஆகாசத்துக்கு என்ன தன்மை? தன்மைக்கு சம்ஸ்கிருதத்துல தன்மாத்திரம்னு பேர். கொஞ்சம் இது கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும், இதை ஞாபகம் வச்சுருங்கோ ப்ளீஸ். ஏன்னா நான் முதலே சொல்லியிருக்கேன், நம்ம மட்டும் மயிலாப்பூர்ல நான் புருஷ சுக்தம் சொல்லி புரியலன்னா நான் உலகத்துல எங்குமே சொல்ல முடியாது. அதனால தன்மாத்திரைன்னு பேர். தன்மாத்திரைனா ஃபீச்சர். ஆகாசத்துக்கு இருக்கக்கூடிய ஃபீச்சர் சவுண்ட், சப்தம். ஞாபகம் வச்சுங்க. அதனாலதான் சப்தம்னா நம்ம சாஸ்திரத்துல சப்தம்னா என்ன? வேதம்னு அர்த்தம். ஏன்னா அது சவுண்டு தானே. சோ உலகத்தின் முதல் சிருஷ்டி கிரமத்துல முதல்ல வந்தது ஆகாசம்னா வேதம் முதல்ல வரும். பிரளயத்துல போகும்போது ரிவர்ஸ்ல போகும். the first to come will be the last to go. அப்பதான் வேதம் கடைசியாக மறையும், திரும்பி தோன்றும். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். ஆகாசத்துக்கு என்ன தன்மை சொன்னேன்? சப்தம். ஆகாசத்திலிருந்து வந்த பூதம் என்ன? வாயு. வாயுவுக்கு 2 தன்மை, சப்தமும் உண்டு. ஜ்னு காத்தடிக்கிறதும் கேட்கறது. வாயுவுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு ஃபீச்சர் என்னன்னா, யூ கேன் ஃபீல். யூ கேன் ஃபீல் ஏர், ஸ்பர்ஷம். அதை ஃபீல் பண்ண முடியுமே. இப்போ அப்படியே வெயில் காலத்துல அக்னி நட்சத்திரத்துல கரண்ட் போயிட்டு கரண்ட் வருது, நல்லா இருக்கா, கரண்ட் வரும்போது யூ கேன் ஃபீல். ஸோ ஸ்பர்ஷம்.
ரெண்டாயிடுத்து. இப்ப ஆகாசத்துக்கு ஒரு தன்மை சப்தம், ஆகாசத்திலேருந்து வந்த வாயுவுக்கு ஸ்பர்ஷம் சப்தம். அடுத்தது வாயோர் அக்னிஹி, அக்னிக்கு என்னன்னா ஸ்பர்ஷம் உண்டு, சப்தம் உண்டு, ரூபம் உண்டு. யூ கேன் see fire. ஆச்சா. நாலாவது அக்னிலேருந்து வந்தது ஜலம், ஜலத்துக்கு ஸ்பர்ஷம் ரூபம் எல்லாம் இருக்கு. நாலாவது ஒரு தன்மை ருச்சி. சிறுவாணி தண்ணியை சாப்பிடணும் சார், டேஸ்டியா இருக்கும்னு சொல்றாளா இல்லையா? ருச்சி, தண்ணிக்கு உரியது ருச்சி. அஞ்சாவது பிருத்திவி, மண். மண்ணுக்கு இருக்கக்கூடியது முதல் 4 தன்மை பிளஸ் அஞ்சாவது கந்தம், கந்தவதி பிருத்திவி, வாசனை, மண் வாசனை அப்படின்னு படமே வரலையா, வாசனை. அதனால ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி. அப்போ தனித்தனி தன்மை என்ன? ஸ்பர்ஷம், க்ஷமிக்கணும், சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ருச்சி, கந்தம். ஆயிடுதா? முதல்ல 5 வந்தது பஞ்சபூதங்கள், அடுத்த 5 வந்தது பஞ்ச தன்மாத்திரைகள். ஆயிடுதா? இப்போ இது தாமச அகங்காரத்திலேன்னு வந்திருக்கு. இந்த 5 + 5 10 தாமச அகங்காரத்திலேன்னு வந்திருக்கு. பாக்கி 2 அகங்காரம் என்ன? சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம். இப்போ சாத்விக அகங்காரத்துல என்ன வரும்னா, இப்போ இந்த முதல்ல சப்தம் சொன்னேன் பாருங்க, சப்தம்ங்கிறத நம்ம எப்படி பர்சீவ் பண்ணுவோம்? சப்தம் எப்படி? காது, தெலுங்கு காது இல்ல, அது காது, காது காது காது, புரியுதா? இயர். அப்படின்னா ஆகாசம், சப்தம், இயர். ஆகாசத்திலேருந்து வந்தது வாயு, ஸ்பர்ஷம், ஸ்கின். வாயுவிலிருந்து வந்தது அக்னி, அதுக்கு ரூபம், ஐஸ். வாயுவிலிருந்து வந்தது ஜலம், அதற்கு ருச்சி, நாக்கு. அஞ்சாவது பிருத்திவி, மண்ணுக்கு என்ன தன்மை? கந்தம். கந்தத்துக்கு எது? மூக்கு. இப்போ பூமி தேவி போய் அலறா, தேவர்கள்லாம் போய் கதர்றா, பிரம்மாதி தேவர்கள் போய் கதர்றா, ஐயோ பூமி தேவியை காணாம போயிடுத்தேன்னு. அப்போ பிரம்மன் அதை கொஞ்சம் சிந்தனை பண்றாரு, ஐயோ பூமி காணாம போயிடுத்தேன்னு நினைக்கும் போது விஷ்ணு புராணம் என்ன சொல்றது? நாசிகா துவாரத்திலேருந்து பன்றிக்குட்டி குதித்ததுன்னு சொல்றது. ஏன் சார் மூக்குலேருந்து வரணும் பெருமாள் அப்படின்னா, தவிப்பது யார்? பூமி. பூமிக்கு என்ன தன்மை? வாசனை. வாசனை உணர்த்துவது எது? மூக்குலேருந்து வரார். கனெக்ஷன் வருதா? இப்போ இந்த 5 இந்திரியங்கள் சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் ஞானேந்திரியம்னு பேர். ஏன்னா your mind has to tell what smell it is. அது இல்லைன்னா தான் இப்போ ஒரு வியாதி வந்திருக்கே. இப்போ வந்த ஒரு வியாதிக்கு வாசனை இல்லை போயிடுறது. அப்ப இந்த 5 ஞானேந்திரியங்கள்னு பேர். ஆனா இந்த 5 ஞானேந்திரியங்களை அடைவதற்கு நான் உழைக்கணும். இப்ப காலால நடந்து போகணும், கையால அதை எடுத்துக்கணும், என் மூஞ்சிக்கு கொடுக்கணும், அதை சாட்டுட்டேனான மலஜலம் கழிக்கிற துவாரம், உற்பத்தி பண்ணக்கூடிய துவாரம். இதுக்கு கர்மேந்திரியம்னு பேர். 5 ஆச்சா? 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், ஒரு மனசு, 5 பூதம், 5 தன்மாத்திரம், அகங்காரம், அதே மாதிரி மகத்து, பிரகிருதி. இது 4 சேர்ந்து 24 தத்துவங்கள். இந்த 24 தத்துவங்கள்லாம் சேர்ந்து தான் அச்சித்து. 25வது தத்துவம் ஜீவாத்மா, 26வது தத்துவம் பரமாத்மா. சரி, இது ரொம்ப கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு, இதோட விட்டுடுறேன். நாளைக்கு இன்னும் 2வது லெவலுக்கு போவோம் சிருஷ்டியில. அந்த சிருஷ்டியில என்ன சொல்லியிருக்காருங்கிறத நாளைக்கு பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. நமஸ்காரம்.